இருக்கிறேன். இந்த வருஷமும் பாஸ்டர் டேனி நம்ம மத்தியில் வந்திருக்காங்க. இந்த வருஷம் அவங்களுடைய ஆனிவர்சரியில் நான் கலந்து கொண்டு அங்கே தேவனுடைய செய்தி கொடுத்து அவங்கள ஆஸ்வதித்தேன். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. 9வது வருடம் துவக்கி இருக்கிறாங்க. ஸ்தோத்திரிக்கிறோம். ஒரு வசனம் ஞாபகம் வருகிறது. நியாயத்துக்கு ஜெயம் கிடைக்கும் வரைக்கும் நெறிந்த நாணலை முறியாமலும் மங்கி எறிகிற திரையை அணைத்துட்டார். ஸ்தோத்திரம். இந்த 9வது வருடம் அவருடைய ஊழியத்தில் அந்த நியாயங்கள் காத்திருக்கிறது. அதுக்கு ஜெயம், அதிலிருந்து ஜெயத்தை கத்தர் கட்டளையிட வல்லவராக. பாஸ்டர் டேனி கரங்களை தட்டி கத்தரை ஸ்தோத்திரம் பண்ணி வர வைப்போம். உம்மைத்தான் ஸ்தோத்திரம். உம்மைத்தான் நம்பி இருப்பேன். Come on. செய்யுங்கப்பா. அப்பா அப்பா நம்பி இருக்கேன். எல்லாம் 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 உம்மைத்தான். கைதடி பாடுங்க, நல்ல கைதடுங்க. செய்யுங்கப்பா. உம்மைத்தான் உம்மைத்தான் நம்பி இருக்கேன். எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான். ஹல்லேலூயா. செய்யுங்கப்பா செய்யுங்கப்பா. உம்மைத்தான் நம்பி இருக்கேன் நம்பி இருக்கேன். செய்யுங்கப்பா செய்யுங்கப்பா. உம்மை. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. Praise the Lord. ஹல்லேலூயா. உட்காராதீங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் என்னை ஊழியத்தின் பாதையில் அழைத்த போது இந்த வருடம் குறிப்பாக அவருடைய சமூகத்தில் நான் சொன்ன, ஆண்டவரே, இந்த கம்யூனியன் சர்வீஸ் வந்தாலே ஒரே பாட்டு பாடுறாங்க. எப்போ பார்த்தாலும் கெத்செமனே பூங்காவினிலே சிலுவை சுமந்த உருவம், இப்படி ஆண்டவர் எனக்கு ஒரு வித்தியாசமான பாட்டை தாங்க ஆண்டவரே, அது என் ஊழியத்தை சார்ந்ததாக இருக்கணும் என்ற ஒரு வாஞ்சியோடு கர்த்தருடைய பாதத்தில் அமர்ந்திருந்து நான் கேட்டபோது எனக்கு அவர் கொடுத்த பாடல் இது. இன்னும் ரிலீஸ் பண்ணலை, இன்னும் டியூன் எல்லாம் ரெடி பண்ணியிருக்கு. வெரி சூன் ரிலீஸ் பண்ணுவோம். உங்கள் மத்தியில் இங்கே நான் ஊழியக்காரனை ரிலீஸ் பண்ணதுனால இங்கே இந்த பாட்டை ரிலீஸ் பண்ணுறேன் யோசிக்கிறேன். இயேசு கிறிஸ்து வாழ்ந்த நாட்களில் ஒரு கேள்வி கேட்டாங்க, யார்ப்பா இவர் வராரு, எழுப்பி நடக்கிறாரு, பிசாசை அதட்டுறாரு, யார்ப்பா இவர், யார் இவரோ யார் இவரோ என்று கேட்டுக்கொண்டு தெரிந்தாங்க. அப்படி கேட்டுக்கொண்டு இருக்கும்போதே திரும்பி பார்த்தா சிலுவையில் தூங்கி கொண்டிருக்கிறார். 3 வருஷம்தான் இப்படி நடந்து போச்சு எல்லாமே. அதை கர்த்தர் எனக்கு பாடலாக கொடுத்தார். அதில் என் ஊழியத்தின் பாதையில் நான் எவ்வளவோ என் ஊழியத்தை மறந்து பின்வாங்கி சொல்லலை, விசுவாச துரோகம் செய்து நான் சொல்ல வேண்டும். பின்வாங்குதல் என்பது சரியான வார்த்தை இல்லை. பேக் ஸ்லைடிங் என்று சொல்வார்கள். ஐ எம் பேக் ஸ்லைடு, அது சரியான வார்த்தை இல்லை. விசுவாசம் துரோகம் செய்தவர்கள் நாங்கள். இயேசுவை அறிந்த பிறகு, இயேசுவை தெரிந்த பிறகு, ருசித்த பிறகு மறுதலித்து போகிறவர்கள் விசுவாச துரோகிகள். என்ன அர்த்தம் உங்களுக்கு? விசுவாச அப்போஸ்டஸை ஆங்கிலத்தில் அப்போஸ்டஸ் என்று சொல்வார்கள். நாட் அ பேக் ஸ்லைடர். பேக் ஸ்லைடர்லாம் கிடையாது, சரியான வார்த்தை விசுவாச துரோகிகள். இயேசுவை ருசித்ததுக்கு அப்புறம் நீங்கள் பண்ணீங்கன்னா நீங்கள் விசுவாசம் துரோகம் செய்கிறீங்க. அப்படியாய் நானும் வாழ்ந்து கொண்டிருந்தேன். இந்த உலக பிரகாரமாக சினிமாவில் வாழ்ந்து கொண்டிருந்தேன். ஆனால் கர்த்தர் என்னை விடலை. அவர் கரம் பிடிச்சி இழுத்துட்டார். என் காரியத்தை மறந்தேன். எலியாவை பார்த்து கேட்டார், இங்கே ஏன் ஒளிஞ்சிருக்கிற, உன் காரியம் என்ன? உன்னை எதற்காக உனக்கு பிஸ்னஸ் கிளாஸ் கொடுத்து தூதர்களை வைத்து சர்வ் பண்ண? முதல் எக்கனாமிக் கிளாஸு காக்கா வைத்து சர்வ் பண்ண, அப்படி தானே? அது எக்கனாமிக் கிளாஸு. காக்கா வடையை சாப்பிட்டார் ஷேர் பண்ணி. கர்த்தர் பார்த்தார், நல்லவனாக இருக்கிறானே, ஒன்றுமே பேசலைன்னு சொல்லி நெக்ஸ்ட் பிஸ்னஸ் கிளாஸு நேராக ஏஞ்சல்ஸ் வந்து சுட சுட இலையில போட்டு கொடுத்தாங்க. அதை சாப்பிட்டுட்டு போய் ஃப்ரெஷ்ஷாக ஒளிஞ்சிருக்கிறார் உள்ள. கர்த்தர் வந்து கேட்டார், எலியாவே உனக்கு இங்கே என்ன காரியம்? அவன் புலம்ப ஆரம்பிச்சிட்டான். ஆண்டவரே, அது சொன்னேன், புலம்பாத, உனக்கு எங்கே என்ன காரியம்? போ, நீ செய்ய வேண்டிய காரியம் இருக்குது. காரியங்களை மறந்து இருந்தபோது கர்த்தர் எலியாவுக்கு அந்த ஊழியத்தை கொடுத்தார். போ, அங்கே ராஜாவை ஏற்படுத்த என்று அனுப்பிச்சார். அதே போல் நான் காரியங்களை மறந்து இந்த உலகத்தில் ஊழியத்தில் எல்லாத்தையும் மறந்துட்டு என் இஷ்டத்துக்கு வாழ்ந்து கொண்டிருந்தேன். கர்த்தர் என்னை விடலை, யோனா போல என்னை விடலை. எங்கே போனாலும் கொண்டு வந்து நிற்க வச்சுட்டார். ஹல்லேலூயா. அதுதான் இந்த பாடல். ஒவ்வொரு வரிகளை சொல்லும் போதும் அதன் அர்த்தத்தை நான் சொல்லுவேன். யாரிவரோ
யார் இவரோ எனக்காகவே வந்தவரோ, யார் இவரோ யார் இவரோ எனக்காகவே மரித்தவரோ, யார் இவரோ யார் இவரோ எனக்காகவே வந்தவரோ, யார் இவரோ யார் இவரோ எனக்காகவே மரித்தவரோ. காலங்கள் கடந்தும் நேசகரம் நீட்டினீர், காரியங்கள் மறந்தும் ஊழியம் தந்தீர். காலங்கள் கடந்தும் நேசகரம் நீட்டினீர், காரியங்கள் மறந்தும் ஊழியம் தந்தீர். யார் இவரோ, come on, யார் இவரோ எனக்காகவே வந்தவரோ, யார் இவரோ யார் இவரோ எனக்காகவே மரித்தவரோ. அல்லேலூயா. காலங்களை கடந்தும் அவர் நேசக்கரம் நீட்டினார், காரியங்களை மறந்தும் ஊழியத்தை கொடுத்த தேவன். இன்னைக்கு உன்னை அழைப்பார் சொன்னால் நீ மறந்திருக்கலாம், ஆனால் உன்னை அழைத்தவர் மறக்கவில்லை, உன்னை உருவாக்கியவர் மறக்கவில்லை. நீ எவ்வளவு தூரம் போனாலும் உன்னை கொண்டு வருவார். உம் பணி செய்ய நான் தந்தேன், என்னையும் உடைத்து உருவாக்கி பயன்படுத்தும். உம் பணி செய்ய நான் தந்தேன், என்னையும் உடைத்து உருவாக்கி பயன்படுத்தும். யார் இவரோ யார் இவரோ எனக்காகவே வந்தவரோ, யார் இவரோ யார் இவரோ எனக்காகவே மரித்தவரோ. அவருடைய பணி செய்ய நீங்க முழுமையா ஒப்பு கொடுத்தீங்கன்னா நீங்க எதிர்பார்த்ததை விட உங்களை கர்த்தர் பயன்படுத்துவார். You may be underestimate yourself, but God says you are beyond your imagination. உன் கற்பனைக்கு அப்பாற்பட்டதாய் உன் செய்வேன். Hallelujah, hallelujah. Thank you, Lord. ஊழிய பாதையில் உடைந்து போன என்னையும் தோளில் சுமந்து அழைத்து சென்றீர். ஊழிய பாதையில் உடைந்து போன என்னையும் தோளில் சுமந்து அழைத்து சென்றீர். யார் இவரோ யார் இவரோ எனக்காகவே வந்தவரோ, யார் இவரோ யார் இவரோ எனக்காகவே மரித்தவரோ. எனக்கு மோசஸை பார்த்தா கொஞ்சம் பொறாமையாக தான் இருக்கும். அவர் முகத்தை பார்த்தார்ல, அது முகத்தை கூட பார்க்கல, நான் என் பின் சாயில பார்த்தேன், அதுக்கே மூஞ்செல்லாம் வெளுத்து போச்சு, யாருமே பார்க்க முடியல. ஒரு பக்கம் மரியாள் அவர் பாதத்தில் உட்கார்ந்துட்டா, எனக்கு இது போதும், அவர் பாதம் ஒன்றே போதும். இந்த ரெண்டு பேரையும் பார்த்தா எனக்கு பொறாமை தான் இருக்கும். ஒருத்தன் டாப்பு ஒருத்தன் டோ, முகத்தையும் பார்த்துட்டான். இவங்க ரெண்டு பேரும் பார்த்த போது நான் எழுதினேன் நல்ல ஒரு வசனம். உம்முகம் காணவே
உள்ளமும் தவிக்குதே உம் பாதம் சேரவே இதயமும் ஏங்குதே உம் முகம் காணவே உள்ளமும் தவிக்குதே உம் பாதம் சேரவே இதயமும் ஏங்குதே யாரிவரோ யாரிவரோ எனக்காகவே வந்தவரோ யாரிவரோ யாரிவரோ எனக்காகவே மரித்தவரோ காலங்கள் கடந்தும் நேசகரம் நீட்டினீர் காரியங்கள் மறந்தும் ஊழியம் தந்தீ காலங்கள் கடந்தும் நேசகரம் நீட்டினீர் காரியங்கள் மறந்தும் ஊழியம் தந்தீ அல்லேலூயா 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 நீ மறந்திருக்கலாம் உன்னை அழைத்தவர் மறக்கவில்லை உன்னை உருவாக்கியவர் மறக்கவில்லை எவ்வளவு தூரம் போனாலும் உன்னை பிடிச்சு கொண்டு வந்துருவார் தப்பவே முடியாது அவர் கண்ணுல நீ பட்டுட்டனா உன்னை விடமாட்டார் ராஜாவின் பக்கத்துல இருக்க கத்துக்கொள்ளுங்க நெகேமியா சாதாரண பானபாத்திரக்காரன் தான் ஆனா ராஜா பக்கத்திலேயே இருக்கணும்னு ஆசைப்பட்டான் நீங்க கூஜா தூக்கலாம் என்ன ஒன்னா செய்யலாம் ஆனா ராஜா விட்டு போயிடாதீங்க ஏன்னா ராஜாவின் கடைக்கன் பார்வை பார்த்து விட்டால் அங்கே அலங்கம் கட்டப்படும் உன் வசனம் என்ன உன் துக்கம் என்ன இதுவரைக்கும் மூஞ்சன் அப்படி பார்த்ததில்லை என்று ராஜா சொன்னார் அதே போல இயேசு ராஜாவின் சமூகத்துல என்ன ஆனாலும் அவர் சமூகத்தை விட்டு வெளியே போயிடாதீங்க அவர் உன்னை பார்த்து கொண்டே இருக்கிறார் அவர் விசாரிக்கிறவர் உன் இருதயத்தின் துக்கத்தை பார்த்து அவர் கேட்பார் உனக்கு என்ன கவலை நான் செய்ய ரெடி Hallelujah please be seated thank you Lord amen hallelujah thank you Lord hallelujah மறுபடியும் ஆண்டுதோறும் ஒரு முறையாவது உங்களை எல்லாம் பார்ப்பதில் எனக்கு சந்தோஷம் நான் எங்கள் அண்ணன்கிட்ட வரேன்னு சொன்ன உடனே அண்ணா 5ஆம் தேதி இறங்குறேன் 10ஆம் தேதி நான் மக்களை மீட் பண்ணுறேன் உரிமையாக கேட்கின்ற ஒரு ஆலயம் இது ஏன்னா நம்மளாம் ஒரு குடும்பம் ஹல்லேலூயா உடனே அண்ணன் சொல்ல ஓகேடா நோ ப்ராப்ளம் ஓகேடா வந்துடுறா நோ ப்ராப்ளம் உங்களை மறுபடியும் சந்திப்பதில் எனக்கு மிக்க சந்தோஷம் நீங்கள் எல்லாம் உயிரோடு இருக்கீங்க எனக்கு சந்தோஷமாக இருக்குது நான் உயிரோடு உங்களுக்கு சந்தோஷமாக இருக்கேன் ஹல்லேலூயா அது ஒரு அச்சாரம் தானே வருஷம் பார்த்துட்டோம் ஆமென் ஹல்லேலூயா God people say தேவனுடைய பிள்ளைகள் ஆமென் சொல்லுங்க God people say ஆமென் ஆமென் ஹல்லேலூயா அதை எப்போ சத்தமாக சொல்லணும் அந்த கையை தட்டு கெஞ்செல்லாம் கூடாது நாங்கள் மூடி மஸ்தான் வித்த காட்ட வரல இங்கே கயிறு கட்டி எங்கள் பிள்ளைய தூக்கி கயிறில் விட்டுட்டு அம்மா கையை தட்டுங்க அம்மான்னு சொல்லுவாங்க நீங்கள் வார்த்தை வந்தால் கையை தட்டணும் வார்த்தை வந்தால் எழுஞ்சி அல்லேலூயா இட்ஸ் மை வேர்ட் இது என்னுடைய வார்த்தை 100க்கு அதிபதி சொன்னான் ஒரு வார்த்தை சொல்லும் ஊர் மனுஷன் நின்று பார்க்குறாங்க சுற்றி பார்க்குறாங்க எல்லாருமே நிற்கிறாங்க சுற்றி எல்லாரும் சீஷர் முருகன் எல்லாம் நிற்கிறாங்க ஓடி வந்தவன் ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தர் பார்க்குறாரு என்ன ஒரு வார்த்தை கேட்குற என்னாச்சு உனக்கு பிரச்சனை என் வீட்டில் வேலைக்காரன் படுத்துருக்கிறான் உட முடியல நீ போப்பா நான் வரேன்ப்பா நீங்கள்லாம் வராதிங்க ஆண்டவரே அந்த அளவுக்கு நான் பெரிய ஆள் இல்லை ஒரு வார்த்தை சொல்லும் சத்தமாக கேட்டான் அவர் சொன்னார் போ உன் வேலைக்காரன் சுகமானான் சொன்ன மாத்திரத்தில் நடந்தது ஹல்லேலூயா வார்த்தை வரும்போது சொல்லணும் திஸ் மை வேர்ட் இது எனக்காக சொல்லப்படுற வார்த்தை உன்னை வருடும் உன்னை உறுத்தும் அந்த வார்த்தையை ரிசீவ் பண்ணணும் ஹல்லேலூயா ரிசீவ் பண்ணும்போது ரத்த அணுக்களும் தசைக்களும் திசுக்களும் எலும்புகளும் நரம்புகளும் அவயங்களும் உயிர் பெறும் ஹல்லேலூயா உயிர் பெறும் நீ பிரேத குழியில் இருந்தாலும் உயிர் பெறுவாய் ஹல்லேலூயா ஹல்லேலூயா
லாசரு மரித்து 4 நாட்கள் ஆண்டவரே அவன் மரித்து விட்டான். நாருமே சொன்னாருங்க, அதெல்லாம் உனக்கு தேவையில்லை, எனக்கு தெரியும் அவன் நாருவான்னு. இப்போ மட்டும் இல்லை, முன்னாடி நாறிக்கொண்டு தான் இருந்தான். ஸோ பிரச்சனை இல்லை, தரேன்னு சொன்னார். தர கல்லை உருட்டு. ஏன் ஆண்டவரே நாங்கள் கல்லை உருட்டணும், நீங்கள் உருட்டக்கூடாதா? நீ தானே உருட்டி வச்ச, நீ தான் உருட்டணும். இல்லை ஓகே நான் உருட்டுறேன், நீ கூப்பிடுறியா வெளியே? முடியாதுல்ல, நீ உருட்டு, நான் கூப்பிடுறேன். ஹல்லேலூயா. அவர்கள் உருட்டினார்கள். உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு முன்பாக இருக்க கற்களை நீங்கள் தான் உருட்ட வேண்டும். நீங்கள் உருட்டாத பட்சத்தில் கர்த்தருடைய வார்த்தை உன் வார்த்தைக்கு உன் வீட்டுக்குள்ளாக வராது. ஏனால் அந்த கல் தடை செய்து கொண்டிருக்கிறது. It's a great threshold which obstructing the word of the Lord to getting into the life. உங்க வாழ்க்கையில உள்ள வருவதற்கு முடியாம அந்த கல் தடுத்து செய்து கொண்டு, அதனால கல்லை உருட்டுங்க. உங்க வச்சிருக்கிற பிரச்சனை தொல்லை எல்லாம் முன்னாடி நிக்குது. சபைக்கு வந்த உடனே அப்படியே ஆண்டவரே என் பிரச்சனை மறந்து சபைக்கு வந்தாதான் விடுதலையா வீட்டுக்கு போக முடியும். You carry your problems into the church. Don't do that. Don't do that. அது செய்யாதீங்க. வருது, ராஜாவை சந்திக்க போறேன். ஹல்லேலூயா. ராஜா முன்னாடி நீங்க கவலையா இருந்தாலே போதும், அவர் விசாரிப்பார், அவர் விசாரிப்பார். நெகேமியா ஒண்ணுமே சொல்லல. வந்திருக்கிறேன், சினிமாவில் இருக்கும்போது வந்திருக்கிறேன், போயிருக்கிறேன், வந்திருக்கிறேன், எவ்வளோ செஞ்சுருக்கிறேன். லேட்டாலாம் வருவேன் சினிமாவுக்கு போயிட்டு. அப்போல்லாம் கேட்கவே மாட்டாங்க, ரொம்ப லேட்டாக வரையா, ஷூட்டிங்லாம் லேட்டாக தான் இருக்குது அப்படி விடுவாங்க. இப்போ ஊழியத்துக்கு போய்ட்டு லேட்டாக வரேன், ஏன் லேட்டாக வரேன் எங்கம்மா கேட்குறாங்க. ஏம்மா இதுக்கு தானம்மா நான் வந்தேன், அதை செஞ்சு தானம்மா வரணும். இப்போவும் அது கேட்டால் என்ன பண்ணுறதும்மா? தொடர்ந்து வந்த நாள்லேருந்து தினமும் ஊழியம் தான். போகிற தினமும் 6 மணிக்கு போகிறேன், 10 மணிக்கு வருகிறேன். இன்றைக்கி காத்தால 4 மணிக்கு எழுந்து போயிட்டு இப்போ 2வது ஊழியத்து வந்திருக்கேன். மதியானம் ஈவினிங் கூடுவாஞ்சேரிக்கு போகிறேன் நான். ஸோ இப்படியாக ஊழியத்துக்கு அழைக்கப்பட்டால் நாய் வேஷம் போட்டால் குலைக்கணும். குலைக்க மாட்டேன்னு சொன்னால் ஒன்றும் பண்ண முடியாது, அது நாயை வச்சிருக்க முடியாது வீட்டில், புரியுதா? அப்போ ஊழியத்துக்கு வந்தால் ஊழியம் செய்யணும். எரேமியா 48:10 சொல்கிறது, சோம்பேறி ஊழியக்காரன் சபிக்கப்பட்டவன், அசதியாய் ஊழியம் செய்கிறவன் சபிக்கப்பட்டவன் என்று சொல்கிறது. அது வசனத்தை போடுங்க, எரேமியா 48:10. ஜெரமியா சாப்டர் 48 verse 10. தன் பட்டயத்தை பயன்படுத்தாமல் வைத்திருக்கின்ற அந்த போர் வீரனும் சபிக்கப்பட்டவன். பட்டயம் கொடுத்தா பட்டயத்தை யூஸ் பண்ணுவன். கர்த்தருடைய வேலையை அசதியாய் செய்கிறவன் சபிக்கப்பட்டவன். அப்போ இந்த வார்த்தையின் தாற்பயத்தை புரிந்திருக்கிற நான் சோம்பேறியாக இருக்க விருப்பமில்லை. அதனால தான் லைவ் தொடர்ந்து ஓடிட்டே இருக்குது. என்கிட்ட எல்லா சாதனம் இருக்கிறதுனால அதை வீட்டில் பூட்டி வச்சுட்டு உட்கார்ந்துருந்தேன் சொன்னால் கர்த்தர் கேட்பார், உன்னிடம் எல்லாம் கொடுத்தேன், அதற்குடைய ஞானத்தையும் கொடுத்திருக்கிறேன், இப்போ ஏன் நீ சும்மா இருக்கிற, உன் காரியம் என்ன, உன் காரியம் என்ன? ஸோ கொடுத்த கேமரா கொடுத்த தாளந்தை பயன்படுத்தி தினமும் ஓடிக்கொண்டிருக்கிறேன் நான். தினமும் வேதத்தை திறந்த வார்த்தைக்கு பஞ்சமே இல்லை. வேதம் குறைவற்றது என்று சொல்கிறது. வேதம் குறைவற்றது. எடுக்க இதே பைபிளை தான் இதுக்கு முன்னாடி இருக்கிற எத்தனையோ முன்னோர்கள் யூஸ் பண்ணிட்டாங்க. அவர்களும் ப்ரீச் பண்ணியிருக்காங்க. ஆனால் பைபிள் மாறல, அவங்கெல்லாம் மாறி போயிட்டாங்க. நம்ம பைபிள் அப்படியே தான் இருக்குது, இன்னமும் பேசி கொண்டு இருக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ ஊழியம் செய்கிறவர்கள், ஊழியத்தில் இருப்பவர்கள் நான் சொல்லுகிறேன், ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்தீங்கன்னா ஊழியம் தொடர்ந்து செய்யணும். தலைவலியோ வயிற்று வலியோ என்ன வந்தாலும் அது உனக்கு தடையாக இருக்கக்கூடாது. அதை சாக்கு போக்கு சொல்லக்கூடாது. சாக்கு போக்கு சொல்கிற ஊழியத்துக்கு வரவே முடியாது. அப்படி தான் சொல்லுவாங்க. இப்போ நாங்கள் ஆடை பார்க்க போகணும், வீடை பார்க்க போகணும், வயல்வெளியை பார்க்க போகணும். அழைக்கப்பட்ட அநேகர் கொஞ்சம் பேர் தான், யாரோ வந்தாங்க கடைசியில். அதனால் சாக்கு போக்கு சொல்லி ஊழியம் செய்ய முடியாது. ஊழியம் செய்ய என்னை அழைத்த நாள் முதல் இந்த நாள் வரை கர்த்தருடைய வார்த்தையாய் பேசும்படியாக கர்த்தர் கிருபை கொடுத்தார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு நம்ம எல்லார் வாழ்க்கையிலையும் மிஸ்ஸிங் பண்ணுற ஒரு காரியம் இருக்கிறது. எல்லா வீட்லேயும் ஒரு மிஸ்ஸிங் இருக்கு. புறஜாதிகள் கொடுக்கிற அந்த கவனம் உயிருள்ள தேவனை சேவிக்கிற நாங்கள் கொடுப்பதில்லை. ஏலியா எப்போதுமே ஒரு காரியத்தை பேசுவதற்கு முன்பாக இன்ட்ரடக்ஷன் கொடுப்பான். உயிருள்ள தேவனுக்கு முன்பாக நிற்கிற நான். ஹல்லேலூயா. அந்த காலையிலிருந்து மாலை வரைக்கும் அந்த பாகாலை சேவித்தவர்கள் என்னென்னமோ சொல்லி பார்த்தாங்க. நல்லா கிண்டல் பண்ணிட்டான் எலிஷா. அவன் ஊருக்கு போயிருப்பான், படுத்திருப்பான், தூங்கியிருப்பான், சத்தமாக கூப்பிடுங்கன்னு எல்லாம் சொல்லுனது. எப்போ சொல்கிறான், சரி உங்கள் வேலை முடிஞ்சுதா, முடிஞ்சுது, இப்போ நான் பேசிட்டா. முதல் போய் நின்று சொன்ன வார்த்தை, உயிர் உள்ள தேவனுக்கு முன்பாக நிற்கிற நான். ஹல்லேலூயா. That is your identification. உங்கள் அடையாளமே உயிருள்ள தேவனை சேவிக்கிறீங்க. ஆமென். மரித்த தெய்வத்தை நாங்கள் சேவிக்கிறதில்லை, பேசாத தெய்வத்தை நாங்கள் சேவிக்கலை. பேசுகின்ற நமக்காய் மரித்து உயிர்த்தெழுந்த தெய்வத்தை நாங்கள் சேவித்துக் கொண்டிருக்கிறோம். ஆமென்.
அதனால யாருக்கு நீங்க பயப்பட தேவையில்லை. அவர் வாயிலிருந்து வார்த்தை புறப்பட்டா அது நடந்தே தீரும். ஹல்லேலூயா. எப்படி மழையானது புறப்பட்டு பூமிக்கு வந்து விளைய செய்கிறதோ, கர்த்தருடைய வார்த்தை புறப்பட்டால் அதை செய்து முடிக்கும். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அதனால அந்த இன்ட்ரோடக்ஷன் எப்போ வச்சுக்கோங்க. நான் சேவிக்கிறது உயிர் உள்ள தெய்வம். உயிர் உள்ள தெய்வம். மரித்தவர்கள் தேவனை துதியார்கள், மௌனமா இருக்கிறவர்கள் தேவனை துதியார்கள். மரித்தவர்கள் ஒன்றும் செய்ய மாட்டாங்க. உயிரோடு இருக்கிற வரைக்கும் சாவோம் என்ற நம்பிக்கை இருக்கு. அப்படிதானே? உண்மைதானே? பிரசங்கி 9:5 சொல்கிறது, உயிரோடு இருப்பவர்கள் மரிப்பதை அறிவார்கள். என்னைக்கோ சாக போறோம்பா, சாக போறோம்பா, சாக போறோம்பா சொல்லிக்கிட்டே இருப்போம். கொஞ்சம் நெஞ்சு வலி வலிச்சா இங்கே பிடிச்சிருப்பான், நெஞ்சு வலிக்குது. ஆனால் நான் ஒரு வாட்டி விளையாட்டாக சொன்னேன், இங்கே பிடிச்ச ஒருத்தர் எனக்கு மெசேஜ் பண்ணார், பாஸ்டர் நீங்கள் ரைட்டில் தொட்டு சொன்னீங்க, உண்மையாகவே என் பையனுக்கு ரைட்டில் தான் ஹார்ட் இருக்குது. ரொம்ப கோடியில் ஒருத்தருக்கு அப்படி இருக்கும், ரைட்டில் ஹார்ட்டு அவனுக்கு இருக்கேன் ரைட்டில். அப்போது எல்லாத்துக்கும் கையை பிடிச்சோடனே செத்துருவோன்ற பயம் வரும். ஆனால் செத்ததுக்கப்புறம் எந்த பயமும் இல்லை, நமக்கு எந்த பகையும் இல்லை. அந்த பிரசங்கி 9 படித்து பாருங்களேன். உயிரோடு இருக்கிறவர்கள் தாங்கள் மரிப்பதை அறிவார்களே, மரித்தவர்கள் ஒன்றும் அறியார்கள், இனி அவர்களுக்கு ஒரு பலனும் இல்லை, அவர்கள் பேர் முதலாய் மறக்கப்பட்டு இருக்கிறது. எல்லாரும் உங்களை மறந்து போவாங்க, ஒருத்தரும் நம்ப வச்சிருக்க மாட்டான். கண்ணே மணியே குஞ்சு செல்லம் சொன்னவங்க 3ஆவது நாள் தூக்கி போட்டு உங்களை கொளுத்திடுவாங்க, இல்லாட்டி புதைச்சிருவாங்க, ஏதாவது ஒன்று செஞ்சுருவாங்க. அதெல்லாம் வீட்டில் வச்சிருக்க மாட்டாங்க. எவ்வளோ அழுவாங்க தெரியுமா? பார்த்துருக்கீங்களா? நெஞ்செல்லாம் அடித்து அழுவாங்க. ஐயோ ஐயோ என்னை விட்டுட்டு போயிட்டியே, உனக்கு முன்பாக நான் போயிருக்கலாமே. சொல்லியிருக்காங்களா இல்லையா? நிறைய பேர் என்ன எடுத்துருக்கலாமே, கடவுளுக்கு ஒரு வேலை இல்லை, நீங்கள் அப்பாயின்மெண்ட் கொடுக்குறதுக்கு என்ன எடுத்துருக்கலாமே. ஒன்றும் பிரச்சனை இல்லை, நெக்ஸ்ட் டைம் யாராவது மறிச்சா அதெல்லாம் சொல்லாதீங்க, பெட்டியை பெருசாக செய்ய சொல்லுங்கள், கூட படுத்துக்குங்க, முடிஞ்சு போச்சு. பெட்டியை பெருசாக செய்ய சொல்லுங்கள், நீங்கள் எழுதி கொடுத்துட்டு நாங்கள் ஒப்புதலோடு நாங்கள் படுத்துக்கிறோம் சொல்லி படுத்துக்குங்க, புதைச்சிருவோம். அதனால் ரொம்ப ஃபீல்லாம் பண்ணாதீங்க. ஆனால் செய்ய மாட்டேங்க, யாருமே செய்ய மாட்டேங்க, ஒரு நாளும் சொன்னதில்லை. அதனால் இதெல்லாம் போய் நம்ம அழுகிறது எல்லாமே போய் தான். சும்மா ஒரு 3 நாள் அழுவோம், 4 நாள் அழுவோம், எல்லாம் மறக்கப்பட்டு போகும். முதல் நாள் ரொம்ப சாப்பிடாத மாதிரி வித்தை காட்டுவோம், அடுத்த நாள் கொஞ்சம் சாம்பார் சாதம் சாப்பிடுவோம், அதுக்கப்புறம் கொஞ்சம் அப்படியே 2-3 சைடில் கறி இருக்கும், அதுக்கப்புறம் 5ஆவது நாள் வாய் ஒரு மாதிரி கசக்கத்து, பிரியாணி வேண்டியா என்ன புள்ள செத்துன்னு சொன்னீங்க, அவன் போயிட்டான். நாங்கள் தாவீது அதை தான் பண்ணான். 2 சாமுவேல் 12ஆம் அதிகாரத்தில் தாவீது அழுது கொண்டே இருக்கிறான். செத்துன்னு கேள்விப்பட்டோன்னு எழுஞ்சான், குளிச்சான், போய் சாப்பிட்டான். என்னப்பா நீ பாட்டுட்டு அழுதுட்டு இருந்த, ரொம்ப ஃபீலிங்காக இருந்த, இப்போ புள்ள செத்துட்டான், நீயும் சாவன்னு எதிர்பார்த்தோம். அவன் செத்துட்டான், இனி அவன் வரப்போவதில்லை, நான் போவேன் தவிர அவன் வருவதில்லை. அதனால் என்னடா பிரயோஜனம்? சாப்பாடு போடுறா சாப்பிடுவோம், சாப்பாடு போடுறா சாப்பிடுவோம். தாவீதுலேருந்து இன்னி வரைக்கும் அதான் நடக்குது. நம்ம சாப்பாட்டுக்காகவே செத்த குடும்பம், சோத்துக்காகவே அலைகிற குடும்பம். யாராவது பார்ட்டி போகிறேன்னு சொன்னால் முதல்ல அங்கே போய் நிற்போம். அதுவும் பிரியாணியாக பெரிய பீஸ்னால் போய் நிற்போம். சேர்ச்சை கூட விட்டுட்டு போய் நிற்போம். கேட்டால் பாலிய ஸ்நேகிதன், எங்கள் உயிருள்ள ஸ்நேகிதன், எங்கள் உறவுக்கு வேண்டியவங்க, எங்கள் பிஸ்னஸ்க்கு அவன் தான் பார்ட்னரு. உண்மையான பார்ட்னர் இங்கே தான் இருக்கார் உங்கள் வாழ்க்கையில். ஹல்லேலூயா. ஒரு நாளும் சபைக்கு டிமிக் அடிச்சுட்டு போவாதீங்க. அப்படி போய் சாப்பிட்டீங்கன்னா வயிற்றால தான் போவோம். நான் சொல்லுகிறேன், 3 நாள் இருக்கிறதெல்லாம் சேர்த்துட்டு போவோம், எதுவுமே உடம்புல ஒட்டாது. தயவு செய்து சாப்பாடுக்கு என்ன, நம்ம சாப்பாடுக்கு ஒன்று குடும்பம் தானே. ஆதாமில் ஆரம்பிச்சு, ஆதாம் வீட்டினது சாப்பிட்டு தான் கெட்டு போனார், அப்படி தானே? ஆதாம் சாப்பிட்டு கெட்டு போனார். ஆபிரகாம் என்ன பண்ணார்? இங்கே உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன்னு சொன்னார். ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் 10ஆம் வசனத்தை சொல்றது, கொஞ்சம் பஞ்சம் வந்த உடனே எகிப்துக்கு ஓடிட்டார். சோறுக்கு சோறு 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 கிடைக்குமா, சோறு கிடைக்குமா. அவரை ஃபாலோ பண்ணி தான் பிள்ளைங்கள்லாம் ஓடினாங்க. அவருடைய பேர பிள்ளைகள்லாம் எகிப்துக்கு ஓடினாங்க. எங்கள் தாத்தாவே சோறு கேட்டு வந்தாரப்பா, நாங்களும் வந்திருக்கிறோம்ப்பா, சோறு போடுங்கப்பா. சோத்துனால அழிந்த குடும்பம் ஜாஸ்தி. ஆனால் நீதிமொழி சொல்றது, தொண்டையில் கத்தியவை, நீ தொண்டையில் கத்தியை வைக்கலன்னா கத்தியை இடுப்பில் வச்சிருவாங்க, ஒரு கிட்னியை பிடிக்கிடுவாங்க. கத்தியை தொண்டையில் வச்சு பழகுங்க. அப்போ கத்த நான் ஒன்று சொன்னேன்னா இல்லையா, தொண்டையில் கத்தி வைன்னு. என்ன கூட தான் நிறைய பேர் சாப்பிட கூப்பிட்றாங்க. நான் போன சொன்னேன், எனக்கு கொஞ்சம் போதுங்க, அது போதுங்க. இல்லை வாங்குங்க, நோ இது போதும். ஏன்னா இங்கே கத்தியை வைக்கலன்னா வேற எங்கேயாவது கத்தியை வச்சு எதையா பிடிக்கிடுவாங்க. அதுக்கு நாங்கள் தான் காரணம். அதனால் ரொம்ப கவனமாக இருக்கணும். சாப்பிட்டே கெட்ட குடும்பம். அதனால பாருங்க, கத்தர் பாருங்க எவ்வளோ ஒரு நல்ல, எனக்கு ரொம்ப ஏசாமி ரசிப்பேங்க. அவர் பாருங்க, இவங்கெல்லாம் சாப்பிட்டே கெட்டு போனாங்க. அப்போ என்ன பண்ணலான்னு யோசித்தாரு. புதிய உடன்படிக்கை சொன்னார், இதை சாப்பிடுங்க, நீங்கள் சாப்பிட்டு தான் கெட்டு போனீங்க, இதை சாப்பிட்டு பரிசுத்தமாகுங்க, நான் வரும் வரைக்கும் இதை சாப்பிடுங்க. முள்ளால் தான் எடுக்கணும், சாப்பாடு தான் எடுக்கணும்னு சொல்லி உங்களுக்கு ஒரு இனிய விருந்தை கொடுத்தார்.
வரும் வரை இதை சாப்பிடுங்க, என்னை நினைவு கூறுங்க. அதை சாப்பிட்டா நீங்க செத்தீங்க, இதை சாப்பிட்டா பிழைச்சிங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மிஸ்ஸிங் நம்ம வாழ்க்கையில, நம்ம வீட்டில் நிறைய மிஸ்ஸிங் இருக்கு. இங்க எத்தனை வீட்டில் பிரேயர் ரூம் இருக்கு? எத்தனை வீட்டில் பிரேயர் ரூம் இருக்கு? பிரேயர் ரூம் ஸ்பெஷலா, அட்லீஸ்ட் எங்க வீடு பெரிய வீடு இல்லை பாஸ்டர், சின்ன வீடு தான், ஒரே ரூம் தான். பிரேயர் மூளை இருக்கா? பிரேயர் கார்னர் இல்லைன்னு சொன்னா அசிங்கப்படணும், நீங்கெல்லாம் வெட்கப்படணும். ஜீவனுள்ள தேவனை சேவிக்கிறோம். கல்லையும் மண்ணையும் சேவிக்கிறவர்கள் தனி அறை கொடுத்து பூஜை என்று சொல்கிறார், பூஜை என்று சொல்கிறார்கள். அதுக்குள்ள போக மாட்டாங்க, ஸ்லிப்பரை போட மாட்டாங்க. நாங்கள் எல்லாம் ஸ்லிப்பரை போட்டு சர்ச்சில் உட்காந்துருப்போம், ஜம்முன்னு கால் மேல் கால் போட்டு. ஸ்லிப்பரை போடக்கூடாது, ஏன் தெரியுமா? இன்னைக்கு ஸ்லிப்பர் போட்டு சர்ச்சில் உட்காந்தீங்கன்னா உங்கள் வீட்டுக்குள்ள ரட்சிப்பு வராது. நான் எழுதி தருகிறேன், உங்கள் உள்ளங்கால்கள் இந்த இடத்துல படணும். ஹல்லேலூயா. இந்த இடத்துல உங்கள் உள்ளங்கால்கள் பட்டாதான் இந்த வைப்ரேஷனை நீங்கள் ஃபீல் பண்ண முடியும், இந்த கரண்ட்டை ஃபீல் பண்ண முடியும். கரண்ட்டை ஃபீல் பண்ணக்கூடாதுன்னா அந்த ஷூவை போட்டு நடப்பாங்க. நீங்கள் ஷூவை போட்டிருக்கீங்க, அதனால் மகிமை உள்ளே போக வாய்ப்பு இல்லை. ஷூ அவுத்து நின்று பாருங்க, யூ ஃபீல் த வைப்ரேஷன். அந்த வைப்ரேஷனோட வீட்டுக்குள்ளே போனீங்கன்னா வேதம் சொல்லுகிறது, ஏசாயா 52:7, இங்கு சுவிசேஷம் சொல்லுடைய பாதங்கள் எவ்வளவு அருமையானவைகள். ரோமர் 10:15, இந்த சமாதானத்தை கூறுகிற பாதங்கள் எவ்வளவு அருமையானவைகள். நாகும் 1:15 அது சொல்லுகிறது, சமாதானத்தை கூறி சுவிசேஷம் சொல்கிற பாதங்கள். அதனால தான் பாதங்கள், எங்கெல்லாம் உங்கள் பாதங்கள் போதோ கால் மிதிக்கும் தேசம் உங்களுக்கு சொந்தமாக்கும். அப்போ கர்த்தர் சொல்றாரு, நிறைய பாதரட்சை கரெக்ட். மோசேக்கு சொன்னாரு, யோசேப்பு ஃபீல் த வைப்ரேஷன். ஹல்லேலூயா. அவன் ஷூ அவுத்துட்டு வந்து நின்று கர்த்தர் சொன்னாரு, உன்னை நான் ஊழியத்துக்கு அழைத்தேன் போ என்று சொன்னார். ஹல்லேலூயா. அது வரைக்கும் அவர் பேசல. ஷூ அவுத்து நின்ன உடனே அவன் தன் காலிங்கை உணர்ந்தான். காட் கால்ட் ஹிம். சபையில் ஷூவை போட்டு நிற்காதீங்க. வீட்டுக்குள்ள ஜெப அறை இல்லை என்று சொன்னால் வெட்கப்படணும். ஒரு மூளையாவது ஒரு சின்ன டேபிளை போட்டு ஒரு பைபிளை வச்சு அங்கே கர்த்தரை மீட் பண்ணணும். ஏன் பழைய ஏற்பாட்டை நீங்கள் படித்து பாருங்க, அனைவரும் கர்த்தரை தொழுது கொள்ள ஒரு ஆல்டர் கட்டுவாங்க. ஒரு பிளேஸ் மஸ்ட் இருந்தாக வேண்டும். அவரை சந்திக்கிற ஒரு இடம். மோசேவை சந்திக்க சீனாய் மலை கர்த்தர் தெரிந்து கொண்டார். மோசே மேலே வா. கர்த்தர் அங்கேருந்து பேசினா கேட்கும், இல்லை நீ மேலே வா, க்ளோஸ் இருந்து பேசணும். கர்த்தருக்கென்று ஒரு இடத்தை உங்கள் வீட்டில் கொடுத்தீங்கன்னா, உங்கள் வீட்டில் கிச்சன் இருக்கு, பாத்ரூம் இருக்கு, பெட்ரூம் இருக்கு, ஹால் இருக்கு, லவுஞ்ச் இருக்கு, காரிடோர் இருக்கு. Where is the prayer room? ஜெப அறை இல்லாத வீடு உருப்படாது. கர்த்தர் எங்கக்குள்ள இருக்கிறார், நாங்கள் ஜெபம் அதெல்லாம் செய்யலாம். எல்லா இடத்துலையும் சமைக்கலாமே, எல்லா இடத்துலையும் பாத்ரூம் போகலாமே, அதுக்கு ஏன் ஒரு ரூம் தனியாக வச்சிருக்கீங்க? அப்போ அதுக்குன்னு ஒரு இடத்த வச்சு நீங்க மீட் பண்ணி பாருங்க கர்த்தரை. கர்த்தர் உன்னோடு தொடர்பு கொள்வார். ஹல்லேலூயா. கர்த்தரை தொடர்பு கொள்ள வேண்டும் என்றால் அவருக்கு நீங்கள் ஒரு இடத்தை உண்டாக்க வேண்டும். கர்த்தர் சொல்ல, யாத்திராகமம் 25:8 அருமையா சொல்கிறார், நான் உங்கள் மத்தியில் இருக்கும்படியாக ஒரு இடத்தை உருவாக்குங்கள். உங்கள் மத்தியில் இருக்கும்படியாக. யாத்திராகமம் 25:8, அவர்கள் நடுவிலே நான் வாசம் பண்ண எனக்கு ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை உண்டாக்குவார்களாக. God needs the place. அது பழைய ஏற்பாட்டு காலமா இருக்கலாம், புதிய ஏற்பாடு. கர்த்தருக்கென்று ஒரு இடத்தை நியமித்து பாருங்க, அங்க போய் உட்கார்ந்து தினமும் பேசுங்க. என் வீட்டில் வைத்திருக்கிறேன், நான் மூளைக்கு மூளை பைபிள் வச்சிருக்கிறேன். பைபிள் வச்சு அங்கே போய் உட்கார்ந்து நான் ஜோம் பண்ணுவேன். நான் எப்போதுமே ஒரு ஆள் என் பெட்ரூம்ல வச்சிருக்கிற ஒரு ஆள் இல்லை. அங்கே போய் உட்காந்து நான் ஜோம் பண்ண ஆரம்பிச்சேன்னா கர்த்தர் இன்னொரு பேச ஆரம்பிப்பேன். எல்லா இடத்துலையும் பேசுகிறேன். ஆனால் அந்த அந்த இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கும்போது, அந்த முக்கியத்துவம் கொடுக்கும்போது, கணவன் மனைவி தனி ரூமில் தான் பேசுவாங்க, பார்த்துருக்கீங்களா? அது அங்கே தான் பேச முடியும், பரஸ்பரமாக பேச முடியும். தனி ரூம். அப்போ தனியாக கர்த்தர் என்ற கதவை பூட்டி ஜெபி என்று கர்த்தர் சொல்லுகிறார். மத்தேயு 6:6 கதவை பூட்டு, நீயோ கதவை பூட்டு, போய் கதவை பூட்டு, அந்த ரங்கத்தில் பார்க்கிற பிதா உனக்கு வெளிரங்கமாய் பலன் கொடுப்பார். God people say amen. ஸோ இதுவரைக்கும் செய்யலன்னு சொன்னா இந்த மிஸ்ஸிங்கை உங்கள் வாழ்க்கையில் செய்ய வேண்டிய அவசியமாக இருக்கிறது, செய்ய வேண்டியது ரொம்ப அவசியமாக இருக்கிறது. ஏசாயா 55:6 சொல்கிறது, கர்த்தரை கண்டடைக்க சமயத்தில் தேடுங்கள், தேடுங்கள். அந்த சமயத்தை உண்டாக்குங்க, அந்த இடத்தை உண்டாக்குங்க.
அது உண்டாக்காத பட்சத்தில் உங்க ஜெபம் கேட்கப்படாது. எத்தனையோ காரியம் செய்றீங்க. இன்னைக்கு உலக பிரகாரமான மெசேஜ், ஒரு ஸ்ட்ராங் மெசேஜ் போகுது. கர்த்தர் உள்ளத்தை மட்டும் பார்க்கிறார், நீங்கள் எப்படி வந்தாலும் பிரச்சனை. அது வெரி டேஞ்சரஸ் மெசேஜ், டேஞ்சரஸ் மெசேஜ். கேட்டா சாமுவேலை சொல்லுவாங்க. 1 சாமுவேல் 16 கர்த்தர் சொல்ற சாமுவேல், மனுஷன் பார்க்கிற விதமா நான் பார்க்கிறவன் அல்ல. மனுஷனும் வெளியே மட்டும் பார்க்கறான், நான் உள்ள பார்க்கிறேன். அதாவது கர்த்தர், நான் வெளியும் பார்க்கிறேன் உள்ளவும் பார்க்கிறேன். ஹல்லேலூயா. அவர் ரெண்டையும் பார்க்கிறார். அவர் உள்ளத்தை மட்டும் பார்க்கல, வெளியவும் பார்க்கிறார், வெளியே பார்க்கிறார். 1 கொரிந்தியர் 6:19-20 சொல்கிறது, நீங்கள் கிரியத்துக்கு கொல்லப்பட்டீரே, அதனால் சரீரத்தினாலும் ஆவியினாலும். சரீரம் இம்பார்ட்டன்ட், ஆவியும் இம்பார்ட்டன்ட். சரீரத்தின் ஆவியினாலும் கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். கிரியத்துக்கு God paid a price for you. நீங்க உங்களுக்கு சொந்தமானவர் அல்ல. உங்க இஷ்டத்துக்கெல்லாம் இந்த உடம்பை நீங்க கொண்டு போக முடியாது. எப்போ இயேசுவை ஏற்றுக்கொண்டீங்களோ, you lost your privacy, you lost your independence. சுதந்திரம் போச்சு. இயேசுவை ஏற்றுக்கொண்ட உடனே அவர் கூட வந்துடுறார். You are not alone, you are alone with the Almighty God. எப்போதுமே நம்ம தனித்திருப்பதில்லை, கர்த்தரோடு தனித்திருக்கிறோம். கர்த்தர் எங்க கூட எப்போதுமே இருக்கிறார். அதனால நீங்க ஒரு நாள் கூட யோசிக்க கூடாது, நான் தனியா இருக்கேன். கர்த்தரை ஏற்றுக்கொண்ட பிறகு உங்களுக்கு அந்தரங்கம் என்கிற ஒரு காரியம் கிடையாது. நீ எங்க போனாலும், பாதாளத்துக்கு போனாலும், சங்கீதம் 139 சொல்றான், ஆண்டவரே நான் படுக்கை அங்க போட்டாலும் அறிவீர், இங்க போனாலும் அறிவீர், அங்க இருந்தாலும் தெரியுது, நான் வாயில பேசாத முன்னமே அதுவும் தெரியுது. நீங்க பக்கத்துல ஒரு சிஸ்டர் திட்டணும்னு நினைக்கிறீங்க, மனசுக்குள்ளே வச்சிருக்கீங்க, அது கர்த்தர் அறிவார். உண்மைதானே? நாவில் சொல் பிறவாத முன்னே எல்லாம் அறிந்து வைத்திருக்கிறீர். பேசின வார்த்தை இல்லை, நினைச்ச வார்த்தையே டேஞ்சரஸ். இதுக்கு பேர் தான் சொந்த செலவில் சூனியம் சொல்றது. நினைச்ச வார்த்தையே டேஞ்சரஸ். இன்னைக்கு கர்த்தரை ஒரு இடத்தை கொடுத்து கர்த்தரோடு இருக்கிற அனுபவம் ரொம்ப அவசியம். கர்த்தரோடு வாசம் பண்ணுகிற காரியம் ரொம்ப அவசியம். இதை நம்ம மறந்த ஒரு கூட்டமாய் காணப்படுகிறோம். இங்க பாருங்க, ஜெபாரம் இருக்குன்னு கேட்டால் நிறைய பேர் கையை தூக்கல. பிரேயர் ரூம் இருக்கு அவங்க வீட்டில், கையை தூக்குங்க, தலையாட்டாதீங்க. எனக்கு தெரியாது உங்க தலை பார்க்கின்சன் ஆடுதா உண்மையாக ஆட்டுங்கன்னு தெரியாது. பார்க்கின்சன் ஒரு டிசீஸ். அது எனக்கு தெரிஞ்ச ஒரு அம்மா, நான் ஒர்க் பண்ணும்போது மேனேஜராக இருக்கும்போது, ஒரு வயசான அம்மா, அரவுண்ட் அபவுட் 93 இயர்ஸ் நினைக்கிறேன். 93 இயர்ஸ் அது காரை ஓட்டிகிட்டு வருது. அந்த அம்மாவுக்கு பார்க்கின்சன் டிசீஸ் இருக்கு. இப்படி 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 நான் யோசிக்கிறேன், கேட்டேன், அம்மா நீங்கள் காரை ஓட்டுறீங்களே இப்படி இப்படின்னு, எல்லாம் கிராஸ் பண்ண என்ன பண்ணுவீங்க? உனக்கு லொல்லு பிடிச்சவ இப்படி இப்படி படாத. நாங்கள் அப்படி தான் காரில் இருக்கும்போது கிராஸ் பண்ணேன். ஆக்களை சொல்கிறது கிராஸ் பண்ணுறதுக்கு நான் சொன்னேன், நீ இப்படி ஆட்டிகிட்டே போகிறீங்களே, ரோட்டில் கிராஸ் பண்ண என்ன பண்ணுவீங்க? நான் சொல்கிறாங்க, நீ ரொம்ப லொல்லு பிடிச்சுன்னா இருக்கிறே, உங்கள்கிட்ட பேச மாட்டேடி. அந்த மாதிரி கார் ஓட்டுறது பெரிய விஷயம். அதனால் கையை தூக்குங்க. என் வீட்டில் ஜெபாரம் இருக்கிறது, கர்த்தரோடு நான் பேசுகிறேன் என்கின்ற அனுபவம் ரொம்ப அவசியம். அவரை தேடுகின்ற அனுபவம் அவசியம். அவரோடு செலவு பண்ணுற நேரம் அவசியம். அவருக்கு ஒரு இடம் அவசியம். உங்கள் மத்தியில் வாசம் பண்ண எனக்கு ஒரு இடத்தை ஏற்படுத்துங்க. இஸ்ரவேல் மத்தியில், இஸ்ரவேல் உள்ளத்துக்குள்ள வாசம் பண்ண முடியல. இஸ்ரவேலுக்குள்ள அவங்க கர்த்தர் வாசம் பண்ண, ஏன் சொன்னால் பாவத்தினால் நிறைந்து காணப்பட்டார்கள். முழு பேரும் பாவம், எல்லாரும் பாவம். ஈவன் மோசஸ் கொலை செய்திருக்கிறார். கர்த்தர் வாசம் பண்ண முடியாது. கர்த்தர் சொன்னார், எனக்கு ஒரு இடத்தை உண்டு பண்ணு, எனக்கு ஒரு இடத்தை உண்டு பண்ணு. அவர் உண்டு பண்ணி கொடுத்தார்கள். அவர்களோடு கர்த்தர் தெரிந்தார். அந்த பெட்டி எங்கெல்லாம் போச்சோ அங்கெல்லாம் ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. ஒரு இடத்தை நீ உண்டு பண்ணினா உன் வீட்டில் ஆசீர்வாதம் தானா வரும். ஓபேத்து நல்லவனா கெட்டவனான்னு தெரியாது. ஓபேத்து வீட்டுக்கு பெட்டி போச்சு, அவ்வளோதான். 3 மாசம் ஆசீர்வதிக்கப்பட்டான். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு இடத்தை கொடுத்து பாருங்க. இஃப் நீங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டீங்கன்னா போதும். உங்க புருஷனுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தா தினமும் அல்வா கிடைக்கும். அப்படிதானே? உண்மைதானே? உங்க மனைவிக்கு நீங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டா தினமும் நல்லா சமைச்சு போடுவாங்க, நல்லா சமைச்சு போடுவாங்க. நீங்க ஒண்ணுமே சொல்ல தேவையில்ல. என் ராசா, என் கண்ணுக்குட்டி, என் செல்லக்குட்டி, நீ ரொம்ப அழகா இருக்கிற, நீ குண்டா இருந்தா கூட நீ அழகா இருக்கன்னு சொல்லி பாருங்க. நீ அழகா இருக்கம்மா, யானை மெலிஞ்சா நல்லா இருக்காதம்மா, நீ இப்படி இருந்தா அழகு அப்படின்னு சொல்லி பாருங்க. அடுத்த நாள் நீங்க கேட்காம 5 காய்கறி இருக்கும். ஏன்னா நீங்க தொட்டுட்டீங்க. உள்ளத்தை சொல்ல, நெஞ்சை நக்கிட்டப்பான்னு சொல்லுவாங்க. உள்ளத்தை தொட்டுட்டீங்கன்னா அப்படியே. அப்போ கர்த்தருக்கு ஒரு இடத்த கொடுத்தீங்கன்னா போதும்,
ஓபேத்தின் வீட்டில் இருந்த 3 மாதம் அங்கே ஆசீர்வாதம் நிலவியது. ஹல்லேலூயா. கர்த்தருடைய பெட்டியை தூக்குனா பாருங்க, அந்த ஆசாரியர்கள் அந்த எத்தனையோ பேர் அந்த தண்ணியில போயிட்டு நிக்கிறாங்க யோர்தான்ல, ஒண்ணுமே நடக்கல. ஆனா தூக்குனவங்க, பெட்டியை தூக்குனவங்க ஆசாரியர் போய் அவங்க உள்ளங்கால்கள் அதுல பட்ட உடனே கடல் திறந்தது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வார்த்தையை சுமந்து, வார்த்தை உனக்குள்ள இருந்து கர்த்தருக்கு இடம் இருந்தால் நீ போகிற இடமெல்லாம் திறக்கப்படும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதிசயத்தை செய்கிறவர் உன் மத்தியில் உலாவிக் கொண்டிருக்கிறார். ஆமென். அதிசயத்தை செய்கிறவர் உன் மத்தியில் உலாவிக் கொண்டிருக்கிறார். உனக்காக a right person came to the wrong place. சரியான ஒரு மனுஷன், சரியான ஒரு தெய்வம் தப்பான இடத்துக்கு வந்தார். ஏன் தெரியுமா? இந்த தப்பான இடத்தை சரி செய்யும்படியா வந்தார். ஹல்லேலூயா. We all the wrong people come to the right place. We are about to change. ஹல்லேலூயா. நம்ம எவ்வளோ தவறு செஞ்சிருக்கலாம், ஆனால் கர்த்தருடைய சன்னதிக்கு வந்து அப்பா என்னை மன்னியும் என்று கேட்கும்போது கர்த்தர் உன்னை மாற்ற வல்லவராயிருக்கிறார், மாற்ற வல்லவராயிருக்கிறார். அவர் தாமே உன் வாழ்க்கையில பெரிய அதிசயங்களை செய்ய வல்லவராயிருக்கிறார். அவர் சொல்ல ஆகும், கட்டளையிட நிற்கும். ஆமென், ஆமென். சொல்ல ஆகும், கட்டளையிட நிற்கும். அப்படிப்பட்ட தெய்வத்தை நீங்க வணங்குறீங்க. ஒரு ஒரு விஷயத்தை மட்டும் புரிஞ்சு கொள்ளுங்க, நீங்க சேவிக்கிற தெய்வம் உயிர் உள்ள தெய்வம், ஜீவன் உள்ள தெய்வம். அதனால தான் சொன்னாரு, எனக்கு சுருவம்லாம் வைக்காத, எனக்கு படம்லாம் வைக்காத, எதையும் வைக்காத, எனக்கு வேணாம், எனக்கு சுருவம் வேணாம், என்ன மாதிரி செய்யாத, நான் உயிர் உள்ள தெய்வம். செத்தவனுக்கு தான் சிலை வைப்பாங்க, எனக்கு வைக்காதப்பா, எனக்கு சிலை வைக்க, நான் உயிர் உள்ள தெய்வம். எனக்கு ஒரு படத்தை வைக்காத, நான் அப்படி இல்லை, என்னை யாரும் பார்க்கல, என்ன முக்கியமான குளோரியா யாரும், அந்த குளோரியா யாருமே பார்க்கல. அப்போ படம் வரைய முடியாது. நீங்கள் வேணா ஒரு படம் வச்சுக்கலாம், வெள்ளையாக ஒரு பேப்பர் வச்சுக்கோங்க, அதுதான் படம். காணக்கூடாத ஒளியில் வாசம் செய்பவர். ஹல்லேலூயா. தீமோத்தேயு 1 தீமோத்தேயு 6:14 சொல்லுது, ஒருவரும் காணக்கூடாத ஒளி, ஒருவரும் வாசம் பண்ணக்கூடாத ஒளியில் வாசம் செய்கிறவர். அதனால கர்த்தரை ஒரு இதில் போட்டு அடைக்கிடாதீங்க. அதனால சுருவம் கூடாது, சிலுவை கூட கூடாது சொல்ற கர்த்தர், சிலுவை கூட கூடாது. 1 கொரிந்தியர் 2:2 சொல்கிறது, சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவை தவிர வேற ஒன்றையும் மறையாது இருக்க தீர்மானித்தேன். ஆமென். சிலுவைக்கு ஒரு சந்தோஷம். 2000 பேர் கொல்லப்பட்டார்கள் அந்த சிலுவையில், 2000 யூதர்கள் கொல்லப்பட்டார், more than 2000. ஆனால் முதல் முறையாக இவர் சிலுவையை தூக்குறாரு. அந்த சிலுவையை, சிலுவை இப்போ ஹாப்பி ஆயிடுச்சு. என்னடா அது, இவர் நம்மளை தூக்குறாருடா, அப்படி அதுக்கு சந்தோஷம். சிலுவைக்கா மகா பெரிய சந்தோஷம். நான் அதை யோசித்து பார்த்தேன், அந்த மரம் பேசுது, கல் பேசணும், மரம் பேசாதா? மரம் சொல்லுது, எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குப்பா, இயேசு கிறிஸ்து என்ன தூக்குறாருப்பா, என் லைஃபே மாறப்போகுது. ஹல்லேலூயா. என் லைஃபே மாறப்போகுது. சிலுவை சொல்லுது, என் லைஃபே மாறப்போகுது. அவரை தூக்கிட்டே கொண்டு போறாரு, கிராஸை கொண்டு போய் வச்சு அதில் தொங்குறாரு. அதை பார்த்தா எல்லாம் சொல்றாங்க, ஹோலி கிராஸா. என்னவா? ஹோலி கிராஸ். பரிசுத்த சிலுவையாய் போச்சது. சிலுவின் வாழ்க்கையை மாற்றியவர் இயேசு. எத்தனையோ பேரை கொன்ற மரண கருவி அது, அதற்கே வாழ்க்கை மாறிவிட்டது. அதுக்கு பேர் ஹோலி கிராஸ். அதுதான் ஹோலி கிராஸ்ன்னு பார்த்தா கொண்டு போய் ஈட்டியில குத்துறாங்க. அந்த ஈட்டிக்கு பேர் ஹோலி ஈட்டியா, ஹோலி லேண்ட்ஸ். அவர் பிறந்த ஊருக்கு பேர் ஹோலி லேண்டு. அவர் எழுதி வார்த்தை கொடுத்தா ஹோலி பைபிள். எல்லாம் ஹோலி. ஆசைப்பட்டது எல்லாம் போலியா இருக்கு. உருவாக்கி சுவாசத்தை கொடுத்து பழுகி பெருகின்னு சொன்ன உங்க கூட்டம் போலியா இருக்கு. நம்ம தான் மாறல, இடம் கொடுத்த சிலுவையே மாறி போச்சு. ஹல்லேலூயா. இயேசுவுக்கு தொங்க இடம் கொடுத்தது சிலுவை. இயேசுவுக்கு இடம் கொடுத்தது, நான் அப்படிதான் பார்க்கிறேன். அது இடம் கொடுத்த உடனே இன்னைக்கு அதை கழுத்தில் மாட்டி தொங்குறாங்க எல்லாருமே. சிலுவை, சிலுவை போட்டிருக்கிறோம், நாங்கள் சிலுவை போட்டிருக்கிறோம், நாங்கள் கிறிஸ்டியன்ஸ் சிலுவை போட்டிருக்கிறோம். இந்த சிலுவை வச்சா பிசாசுலாம் போகாது. சிலுவைக்கு பெருமை வந்துருச்சு, அவ்வளோதான். சிலுவை வாழ்க்கை மாறி போச்சு. உன் வாழ்க்கை மாறணும்னா இயேசுவை சுமக்கணும், சிலுவையை சுமக்கக்கூடாது. ஹல்லேலூயா. சிலுவை ஏசாமியை சுமந்தது, அது வாழ்க்கை மாறி போச்சு. மரக்கட்டைக்கே வாழ்க்கை மாறி போச்சு, மரமண்டைக்கு வாழ்க்கை வரலையா? கொஞ்சம் யோசித்து பாருங்க. இப்போ மேட்ச் ஆகுதுல, மரக்கட்டை மரமண்டை. ஆமாம்ல, கோத்து பேசுகிறார, உண்மைதான். மரமண்டைக்கு வாழ்க்கை வரல.
ஏன்னா இயேசுவை சுமக்க நீ ஆயத்தமா இல்லை. இயேசுவின் அருமை பெருமை புரியாமல் இருக்கிறாய். சிலுவைக்கு தெரியும் இவர் தூக்குறாரு, இவர் உயிர் தெழுவார் என்று அதுக்கு தெரியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இவரை நான் மேற்கொள்ள முடியாது, ஆனா இவர் என்ன மேற்கொண்டு என் வாழ்க்கையை மாற்றுவார். இடம் கொடுத்த யாவரும் மாறுவார்கள். இயேசுவுக்கு இடம் கொடுத்து பாருங்க உங்க வாழ்க்கையில. இயேசுவுக்கு இடம் கொடுத்து பாருங்க, தானா மாறும் உங்க வாழ்க்கை. மனுஷகுமாரனுக்கோ தலை சாய்க்க இடமில்லை. ரொம்ப கவலையா இருக்குல்ல? சங்கீதம் 24 சொல்கிறது, பூமியும் அதன் நிறைவும் அவருடையது, ஆனால் அவருக்கு தலை சாய்க்க இடமில்லை. இடம் தேடி போறாங்க, எங்கேயுமே கிடைக்கல, எங்கேயுமே கிடைக்கல. மிருகத்தோடு மிருகமாக பிறந்த, மிருகத்தோடு மிருகமாக அப்படி பிறந்து இருக்கிறார். அவர் எங்கே பிறந்தான்னு தெரியல, குதிரையில் பிறந்தானே. ஆனால் அந்த குதிரையெல்லாம் இப்போ ஃபேமஸ்ஸு, குதிரை ரேஸ் ஓடுது. நான் சொல்கிறேனே, நீங்கள் வேதத்தை ஆராய்ந்து தேடி படிச்சிங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கும். இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையில் மிஸ் பண்ணுற அந்த ஜெப அறையை உங்கள் வீட்டில் போய் ஏற்படுத்துங்க. இன்றைக்கி இப்போ நான் சொல்லிட்டேன், இதுக்கப்புறம் என் பெரிய வீடாக இருக்கலாம், சின்ன டசன்ட் மேட்டர். சின்ன வீடுனா ஒரு சின்ன ஒரு டேபிள் எடுங்க, ஒரு வீட்டில் ஒரு மூலையில் தொடச்சி அதுக்கு துண்டு போட்டு அழகாக பைபிளை வச்சு, ஆண்டவரே தினமும் நான் இங்கே சந்திப்பேன், தினமும் நான் உண்மை சந்திப்பேன் ஆண்டவரே. யூ மேக் எ அப்பாயின்மெண்ட் வித் த லார்ட். கர்த்தர் மோசே தினமும் என் மேலே வந்து சந்தி, தினமும் என்னை மேலே வந்து பார். அவர் அங்கேருந்து பேச முடியும். என்ன சொன்னார்? நோ ஐ வாண்ட் டு பி 1-to-1. மோசஸோட பேச ஆசைப்பட்டார். மக்களே சொன்னாங்க, கர்த்தர் பேசுனா நாங்கள் செத்து போவோம், நீயே பேசி எங்களுக்கு வார்த்தை வாங்கி கொடு, நீ பேசு. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அப்போ கர்த்தருக்கு இடம் உண்டாக்கி நீங்கள் தேடும்போது, ஒரு இடத்தை உண்டாக்கணும், ஒரு சமயத்தை உண்டாக்கணும், அப்புறம் ஒரு நேரம். இடத்தை மட்டும் உண்டாக்குறது முக்கியம் இல்லை, நேரத்தையும் உண்டாக்கணும். கர்த்தரை கண்டடைய சமயத்தில் சமயம் உண்டு பண்ணணும். ஏசாயா 55:6 சொல்றது சமயம் உண்டு பண்ணணும். நீதிமொழிகள் 8:17 சொல்கிறது, என்னை சிநேகிக்கிறவரை நான் சிநேகிப்பேன், அதிகாலையில் தேடுகிறவர்கள் கண்டடைவார்கள். முதல் இடத்தை உண்டு பண்ணு, அப்புறம் சமயத்தை உண்டு பண்ணு. மை காட் இஸ் அ காட் ஆஃப் டெக்கோரம். அவர் ஒழுக்கத்தின் தெய்வம், கிங்டம் பாலிசி. இந்த ராஜ்யத்தின் ஒழுக்கம் ரொம்ப அவசியம். இந்த ராயல் ஃபேமிலியை பார்த்தீங்கன்னா அவங்க வாழ்கிற முறைமை ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். அவங்க சாப்பிட்ற ஸ்டைல், அவங்க போடுற உடை க்ளீனாக போட்டிருப்பாங்க. ட்ரெஸ்ஸு இந்த ராயல் ஃபேமிலி இருக்கும், க்ளீனாக அந்த கழுத்து வரைக்கும் மூடி, கை கால்லாம் மூடி இருப்பாங்க. ரொம்ப ரொம்ப டீசெண்டாக இருப்பாங்க. அவங்க பேசுகிறது ஸ்டைல் கண்ட இடத்துல வர மாட்டாங்க, அது மெயின்டைன் பண்ணுவாங்க. அப்போ கர்த்தர் அப்படி தான், ஒரு ராயல் மெயின்டெனன்ஸ், அப்பாயின்மெண்ட் மேக் பண்ணுவார். அவங்களாம் வந்தால் ஒரு 10 நிமிஷம் இருக்க மாட்டாங்க, இருந்துட்டு போயிட்டே இருப்பாங்க. அவ்வளோ அந்த சும்மா அவங்க நேரத்தை செலவு பண்ண மாட்டாங்க. டைம் இஸ் மணி. பணம் எவ்வளோனா சம்பாதிச்சிடலாம், நேரத்தை சம்பாதிக்க முடியாது. நம்ம இப்போ உதாரணத்துக்கு ஒருவருக்கு 1 hour டைம் கொடுத்து எதாவது ஹெல்ப் பண்ணுற வச்சுங்களேன், அந்த 1 hour அவங்க வாழ்க்கையில் பூரா சம்பாதிச்சாலும் தர முடியாதுங்க இந்த 1 hour. பிகாஸ் டைம் இஸ் இம்பார்ட்டன்ட். காலத்தை பிரயோஜனப்படுத்துங்கள். வேதம் சொல்லுதா இல்லையா? காலத்தை பிரயோஜனப்படுத்துங்கள், அதை வேஸ்ட் பண்ணாதீங்க. தேவையில்லாமல் உட்காந்துட்டு பக்கத்துட்டு ஆயா கிட்ட, பக்கத்துட்டு அம்மா கிட்ட உட்காந்து பேசி கொண்டு இருக்காதீங்க. நேரத்தை வேஸ்ட் பண்ணாதீங்க. ஸ்பெண்ட் யுவர் டைம் இன் த பிரசன்ஸ் ஆஃப் த லார்ட். தட்ஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். கர்த்தருடைய சமூகத்தில் நேரத்தை செலவிடும் போது அதை விட பெஸ்ட் எதுவுமே இல்லை. அப்போ சமயத்தை உண்டாக்கணும். அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் கண்டடைவார்கள். அப்போ அதிகாலை என்ன? டார்னிங், நாட் அ மார்னிங், இட்ஸ் அ டார்னிங். பிஃபோர் மார்னிங் இட்ஸ் அ டார்னிங். அந்த சூரியன் உதிக்கும், ஆனால் தெரியாது, உதிக்கிற மாதிரி இருக்கு, அந்த வெளிச்சம் இருக்கும், அதுதான் டார்னிங். இந்த இருட்டும் வெளிச்சம் கலந்து இருக்கிறது, ட்விலைட் ஜோன் சொல்வார்கள், அதுதான் டார்னிங். அந்த நேரத்தை அப்போ எத்தனை மணிக்கு எஞ்சிக்கணும்? ஒரு 3-3:30 எஞ்சிக்கணும். என்ன பாஸ்டர், அப்போ தான் நல்லா கொரட்டை வருது. அப்போ கர்த்தர் பேசுனா எஞ்சிரு, கொரட்டையோடு வாழ்ந்துட்டே இரு, நோ ப்ராப்ளம். ஏன் ஜெபம் கேட்கப்படல? என் ஜெபம் கேட்கப்படல. ஏன் கேட்கப்படல? சரியான சமயத்தில் கர்த்தரை தேடலை. ஒரு நேரத்தை உண்டு பண்ணுங்க. வெளிப்படுத்த சுவிசேஷம் 22:16 போடுமா? அவர் யாருன்னு சொல்றேன். அவர் பேரே அதுதான். அப்போ அவர் அப்படிதான் தேடணும், அவர் வழி இல்லை. காலங்காத்தால ஒரு பொண்ணை சைட் அடிக்கணும், போய் நிற்கிறோம்ல 6 மணிக்கு பஸ் ஸ்டாண்டில் போய், அவள் 7 மணிக்கு வருவான்னு சொன்னால் நம்ம 5 மணிக்கு குளிச்சுட்டு போய் நிற்போம், நின்று இருக்கோம்.
காத்திருந்திருக்கீங்க, மணவாளனுக்காக மணவாட்டிக்காக காத்திருந்திருக்கீங்க. ஆனா இந்த மணவாளனுக்காக காத்திருந்து பாருங்க, உங்கள் வாழ்க்கை மாறி போகும். ஹல்லேலூயா. இவங்கெல்லாம் அவங்களை ஏமாத்திட்டு போயிடுவாங்க. கண்ணே மணியே குஞ்சுன்னு சொன்னவங்க போயிட்டே இருப்பாங்க. ஆனா அவர் ஒரு நாளும் ஏமாத்துற தேவன் அல்ல. ஹல்லேலூயா. அவர் பொய் சொல்ல மனுஷன் அல்ல, மனமாற மனுபுத்திரன். நான் மனுஷனுக்கு பிறக்கலடா. ஆதாமே சீன்ல கிடையாது. ஆதாம கழிச்சு விட்டுட்டாரு. உன் வித்துக்கும் அவன் பாருங்க, உன் வித்துக்கும் அவன் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன். இப்போ ஸ்திரீயை வச்சுதான் டீலிங். ஆதாமோட சீடு அங்க கிடையாது, ஆண் சீடே கிடையாது. லேடியை வச்சுதான் மேட்ரே போகுது. நல்லா கவனிக்கணும். எனக்கு எல்லாரையும் ஒதுக்கிட்டா கர்த்தர். பாருங்க, பின்பு அவர் என்னை நோக்கி 22:16 6 இல்லை 16:16. தேங்க்யூ, பிரைஸ் தி லார்ட். சபைகளில் இவைகளை உங்களுக்கு சாட்சியாக அறிவிக்கும்படிக்கு இயேசுவாகிய நான் என் தூதனை அனுப்பினேன். நான் தாவீதின் வேரும் சந்ததியும் பிரகாசமுள்ள விடிவெள்ளி நட்சத்திரமாயிருக்க dawning star. Hallelujah. Our God is a dawning star. அந்த பேரை தான் லூசிபர் கொடுத்தார். விடிவெள்ளி மகனாகிய அவனை கூப்பிடுறார். ஏசாயா 14 விடிவெள்ளி மகன்டா நீ என்னுடைய புள்ளடா, அநியாயம் பண்ணிட்டியடா, அநியாயம் பண்ணிட்டியடா. அவன் நல்லா வாசிக்கா, நல்ல மியூசிக்கெல்லாம் போடுவான், நல்ல பாட்டெல்லாம் பாடுவான். உடனே என்ன சொன்னான், அப்படியே மேலே ஏறி உட்காருவேன், அங்கே பாட்டு பாடுவேன், நான் ஆராதனை கூட்டத்துக்கு மத்தியில் என்னை உயர்த்துவேன்னு சொன்னான். இன்னைக்கு நீங்கள் பாட்டு பாடுங்க, நீங்கள் கீபோர்டெலாம் போடுங்க, பிரச்சனை இல்லை. அது என்ன பண்ண தெரியுமா, கொஞ்ச நாளில் நல்லா பாட்டு பாட வரும்போது கொஞ்சம் ஃபேமஸ் ஆவீங்க. உடனே நான் மெசேஜும் கொடுக்கட்டா அப்படின்னு ஆரம்பிப்பீங்க. அங்கே தான் விழுந்து போகிறீங்க. பாடும்போது கேட்க நல்லா இருக்கும், மெசேஜ் கொடுக்கும்போது நல்லா இருக்காது. அழைக்கப்பட்டாலுடைய ஊழியத்தை யாருமே செய்ய முடியாது. பாடுறவன்லாம் ஊழியம் செய்ய முடியாது. டக்குன்னு வந்து பாடன்னு வச்சா அந்த பாடல இருங்க. ராக தலைவனுக்கு ஒப்பிக்கப்பட்ட தாவீதின் சங்கீதம், அது வரைக்கும் அப்படியே இருங்க, அப்படியே பாடிக்கிட்டே இருங்க. லைஃப் ஃபுல்லாக சந்தோஷமாக இருக்கலாம். 4 பாட்டு பாடுற உடனே டக்குன்னு போய் நான் இன்னைக்கு ப்ரீச் பண்ண போகிறேன், நான் பேச போகிறேன், என்னால் முடியும்னு சொன்னீங்கன்னா நீங்கள் பாடின மாதிரி உங்கள் பேச்சு இருக்காது. ஏன்னா வாயில் வார்த்தை வராது. ஏன்னா ஊழியக்காரனுக்கு வாய் ரொம்ப அவசியம், ட்ரெஸ் அவசியம் இல்லை, வாய் தான் அவசியம். நான் உன் வாயோடு இருந்து பேசுவேன். ஹல்லேலூயா. மோசே சொன்னா, ஆண்டவரே நான் வாக்கு வல்லவன் அல்ல, எனக்கு வாக்கே வராது. அவனாவது வாக்கு வல்ல. ஆனால் மோசே நல்லா படித்தவன், நல்லா பேசுறவன். அவனை பற்றி அப்போஸ்தலர் நடவடிக்கையில் ரொம்ப அருமையாக போட்டிருக்கோம். எல்லாவற்றிலும் தெரியவனாக இருந்தான். இப்போ ஏன் அந்த வார்த்தையை சொல்லுகிறான் தெரியுமா? அவன் ஆடு மேய்க்கிறான். கிட்டத்தட்ட 30 வருஷம் ஆடு மேய்க்கிறான். இப்போ எல்லாம் மறந்து போச்சு. அவனுக்கு தெரிஞ்சதெல்லாம் மே, இங்கிலீஷில் வார்த்தை என்னது, மே பே பே மே, இதுதான் தெரியும். இதுதான் டெய்லி ஓட்டி ஓட்டி எல்லாம். ஆண்டவரே எனக்கு எல்லாம் மறந்து போச்சு, நான் வாக்கு வல்லவன் அல்ல. கர்த்தர் சொன்னார், எனக்கு இதுதான் தேவை, நான் ஒன்று பயன்படுத்துவேன். ஒருவேளை அப்படியே யூஸ் பண்ணி தான் சொல்லுவாங்க, மோசஸ் தன் திறமையில் வந்தான். அது சொல்லக்கூடாது தான் பிடிங்கிட்டார் எல்லாத்தையும். நீங்கள் கொடுத்து பாருங்க, உங்கள் வாயை பயன்படுத்துவார். மோசே சொல்கிறான், ஆண்டவரை பேச மாட்டியா, சந்தோஷம், உன் வாயோடு இருந்து நான் பேசுவேன். ஹல்லேலூயா. உன் வாயோடு இருந்து நான் பேசுவேன். ஏசாயா சொல்லுகிறான், ஐயோ அசுத்துள்ள உதடுக நான். டோன்ட் வரி, உனக்கு சூடு வச்சா சரியாக போவோம். ஒரு கல்லை கொண்டு வந்து வாயில் சூடு வைக்கிறான் சேராஃபிம், அப்படி தானே? சூடு வச்ச உடனே சரியாக போச்சு. பிள்ளைங்க சூடு ஏன் சூடு வைக்கிறோம்? பேசுவியா சூடு வச்சோடனே அடுத்த பிள்ளை பேசாது. இப்போ தெரியுதா ஏன் சூடு வச்சேன்னு பிள்ளைக்கு? அப்போவே ஏசாமி சூடு வச்சிருக்கிறார் ஏசாயாவுக்கு. அசுத்தோல் உதடுனான், அசிங்கமாக பேசுகிறேன், அசிங்கமாக பேசுகிற மற்ற மக்கள் மனத்தில் வாழ்ந்திருக்கேன்னு சொல்கிறாங்க. ஓகே, நோ ப்ராப்ளம், சூடு வச்சாலாம் சரியாக போடும். சூடு வச்சது சரியாக போச்சுது. எரேமியா, நான் சிறு பிள்ளை, எனக்கு பேச தெரியாது, நீ சிறு பிள்ளை என்று சொல்லாதே, நான் உன்னை தாயின் கருவறையில் கண்டேன், உன்னை தேசங்களுக்கு தீர்க்கதரிசியாக ஏற்படுத்தினேன், நான் சொல்லுவது எல்லாவற்றையும் நீ சொல் என்று சொன்னான். இப்போ ஊழியக்காரனுக்கு வாய் அவசியம். இன்னைக்கு லூசிஃபர் கெட்டதின் காரணமே பெருமை தான். கொஞ்சம் நல்ல மியூசிக்கெல்லாம் போட்டு பாட வந்த உடனே ஏசுசாமி போல் உட்காந்து ப்ரீச் பண்ணணும், உட்காந்து எல்லாம் செய்யணும் ஆசைப்பட்டான். விடிவெள்ளி மகன் எல்லாவற்றையும் இழந்து போனான். அந்த பேரை சொல்லும் போது எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. விடிவெள்ளி மகன், அது எப்படி அவன் லூஸ் பண்ணான்? விடிவெள்ளி நட்சத்திரம் என் இயேசு கிறிஸ்து, அவருடைய புள்ள எல்லாவற்றையும் நாசம் பண்ணிவிட்டான். எனக்கு டானிங், கர்த்தரை தேடணும், கண்டடைய சமத்தில் தேடுங்கள், என்னை சிநேகிக்கிறவளை. அப்போ நீங்கள் சிநேகிச்சாதான் டானிங்கில் எழுஞ்சிப்பீங்க.
If you really love your God, you will wake up early morning. எழுந்திருப்பீங்க. எங்கள் வாழ்க்கை அப்படி தான் போகுது. எனக்கே ஆச்சரியம். சில சமயம் யோசிப்பேன், எனக்கு ஒரு மண்டை கண்டை காய்ந்துருச்சோ, ரொம்ப ஓவராக இருக்கிறேன். பைபிள் எப்போ பார்த்தாலும் பைபிள் இருக்கிறேன், எப்போ பார்த்தாலும் ஜெபம் பண்ணுறேன், ரொம்ப ஓவராக இருக்குன்னா கத்த சொல்லுவார், இல்லைடா உன்னை நான் மாற்றிருக்கிறேன். விடிய விடிய ஜெபத்தில் இருக்கிறோம். போதா வரைக்கும் உலகம் முழுவதும் கூடி வந்து விடுவாள் டார்னிங்னு சொல்லி. 9 மணிக்கு 9 வரைக்கும் ஆரம்பித்தா லண்டன் டைம் ராத்திரி 2:30 மணி வரைக்கும் போவோம். சில சமயம் அவ்வளோ ஜெபம் பண்ணி கொண்டே இருப்போம். அதை கேட்டுக்கொண்டே இருப்போம், ஜெபம் பண்ணி கொண்டே இருப்போம். அந்த அதிகாலை ஜெபம் பண்ணும்போது கர்த்தர் உங்கள் வீட்டின் கட்டுகளை அறுப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீ என்னிலும் நான் உன்னிலும் தரித்திருந்தால் நீ கேட்பது எதுவோ அது உனக்கு செய்யப்படும், அருளப்படும். இப்போ அதிகாலையில் தேடணும் கர்த்தரை. அந்த விடிவெள்ளி நட்சத்திரத்தை அதிகாலை தான் நீங்கள் பார்க்க முடியும். சில சமயம் ஒரு சில ஸ்டார் போன்னு சொன்னால் அந்த ராத்திரியில் முழிச்சிருந்து பார்ப்போம். பார்த்துருக்கீங்களா? அந்த ஸ்டார் கிராஸ் ஆகுதுன்னு சொன்ன உடனே அந்த ஸ்டாரை நீங்கள் ராத்திரியில் பகலில் பார்க்க முடியாது, காலைல தான் பார்க்கணும். அதிகாலையில் எஞ்சி பாருங்கள், உங்கள் வாழ்க்கை சுபட்சமாய் மாறும். கர்த்தருக்கு இடத்தை உண்டு பண்ணி சமயத்தை உண்டு பண்ணி பாருங்கள், உங்கள் வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும். இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையில் 2 மிஸ் ஆகுது. டார்னிங்கும் மிஸ் ஆகுது, ப்ரேயர் ரூமும் மிஸ் ஆகுது, ப்ரேயர் கார்னர் மிஸ் ஆகுது. இது உங்கள் வீட்டில் எல்லாத்துக்கும் இடம் கொடுத்துருக்குறீங்க, சபைக்கு வரீங்க போகிறீங்க, ஆனால் கர்த்தரை தேட ஒரு இடம் இல்லை. கர்த்தர் என்னோட பேசிய காரியம் எல்லாருக்கும் நான் சொல்வது உண்டு, மேக் எ அப்பாயின்மெண்ட் வித் த லார்ட். அங்கே போய் உட்காந்து நீங்கள் ஜெபம் பண்ணி பாருங்கள், அந்த இடத்துல கர்த்தர் பேசுவார். தினமும் அதை வழக்கமாக வைத்திருக்க வேண்டும். எவ்ரிடே அதில் போய் உட்காரணும், மிஸ் பண்ணக்கூடாது. ஒரு நாளும் மிஸ் பண்ணக்கூடாது. தினமும் போய் உட்கார்ந்து பேசணும். சப்போஸ் நான் கிளம்பி வந்துட்டேன்னா இங்கே ஒரு இடத்துல வச்சுருக்கிறேன், நான் அங்கே உட்காந்துருவேன். நான் பைபிள் எல்லாம் வச்சுட்டு ராத்திரி உட்காந்து பேசிகிட்டு இருப்பேன். நான் எங்கள் அம்மா என்னடா முழிச்சிட்டே இருக்க, படுத்து தூங்குடா. இல்லைம்மா நீங்கள் படுத்து தூங்குமா, நான் பார்க்குறேன், உட்காந்துருக்கேன். அது ரொம்ப சந்தோஷமான விஷயங்க. கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். சங்கீதம் 34:8 சொல்ற, கர்த்தர் நல்லவர் என்பதை ஒரு வாட்டி நீ ருசிச்சிட்டினா அந்த முனியாண்டி விலாசத்துக்கு அடிக்கடி போவீங்க. நல்ல சூப்பர் பீஸுப்பா, நல்லா இருக்குப்பான்னு போறீங்கல்ல, அதே தான் தேவன். ஒரு வாட்டி ருசிச்சு பாருங்க. மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனோட இருந்து பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. எரேமியா 7ஆம் அதிகாரம் 9-12 வரை, ஜெரமியா சாப்டர் 7 9-12. கர்த்தர் எப்படி சொல்றார் பாருங்க. அவர் கோபத்தோடு பேசுகிறார். லெட்ஸ் சே, நீங்கள் திருடி கொலை செய்து விபச்சாரம் பண்ணி பொய்யானை இட்டு பாகாலுக்கு தூபம் காட்டி நீங்கள் அறியாத அந்நிய தேவர்களை பின்பற்றி இவ்வளவும் செஞ்சுட்டு ஒண்ணுமே செய்யாத போல உட்கார்ந்துருக்கிறோம் நிறைய இடத்துல. பிற்பாடு வந்து என் நாமம் தரிக்கப்பட்ட இந்த ஆலயத்திலே எனக்கு முன்பாக நின்று இந்த அருவருப்புகள் எல்லாம் செய்வதற்காக விடுதலை பெற்றிருக்கோம் என்று சொல்வீர்களோ? கொஞ்சம் யோசித்து பாருங்க. இந்த அவருடைய நாமத்திற்கு ஆலயத்தை வந்து உட்கார்ந்துருக்கீங்க. கிறிஸ்துவின் பட்டயம் ஊழியம். ஒரு நாள் வந்து உட்கார்றீங்க, 6 நாள் போறீங்க, எல்லாம் செஞ்சுட்டு வந்து கர்த்தர் எங்களுக்கு கொடுத்தார். கர்த்தருடைய சித்தம் சிஸ்டர், கர்த்தருடைய சித்தம். நிறைய பேர் இப்படி தான் சொல்றாங்க, அவள் சித்தம் இருந்தால் நடக்கும், அவள் சித்தம் இருந்தால் நடக்கும். நல்லா குடிச்சு போட்டு நல்லா யோசிச்சோட அவள் சித்தம் இருந்தால் உயிரோடு இருப்போம். நோ நோ நோ. நீங்கள் பண்ணுற தப்பிதங்களுக்கு நீங்கள் கர்த்தரை கொண்டு வந்து சப்பக்கட்டு கட்டாதீங்க தயவுசெய்து. நீங்கள் செய்த எல்லாவற்றுக்கும் மனுஷன் எதை விதைக்கிறானோ அதை அறுப்பான், அதை அறுப்பான். வேற ஒன்றுமே பண்ண முடியாது. நம்ம உட்கார்ந்து யோசித்தோம்னா நிறைய விஷயத்தில் நம்ம தப்பு பண்ணிட்டு கர்த்தர் மேலே பழிய போடுறோம். ஆதாம் செய்த அதே வேலையை செய்கிறோம். பழத்தை சாப்பிட்டு என்ன சொல்லுகிறோம்? நீங்கள் கொடுத்த பொண்ணு சரியில்லை, அவள் தான் பழம் கொடுத்தா, அப்போ நீங்கள் சரியில்லை. அதை தான் சொல்லுகிறோம் எல்லாருமே. யோசித்து பாருங்க. என் நாமம் தரிக்கப்பட்ட இந்த ஆலயம் உங்கள் பார்வைக்கு கல்லர் குகையாயிற்றோ, இதோ நானும் இதை கண்டேன் என்று கர்த்தர் சொல்றார். இதை நானும் கண்டேன். நீங்க தப்பவே முடியாது. நான் முந்தி என் நாமம் விளங்க பண்ணின சீலோவிலே என் ஸ்தலத்துக்கு நீங்கள் போய் இஸ்ரவேல் ஜனத்துடைய பொல்லாப்பு நிமித்தம் நான் அதற்கு செய்ததை பாருங்கள். சீலோவா டெம்பிள் எதுக்கு ஃபேமஸ் சொல்லுங்க பாப்போம்? எதுக்கு ஃபேமஸ்? சீலோவா டெம்பிள் எதுக்கு ஃபேமஸ்? திருப்பதினா லட்டுக்கு ஃபேமஸ். சொல்றீங்களா? அது தெரிஞ்சு வச்சிருக்கீங்களா? சீலோவா டெம்பிள் எதுக்கு ஃபேமஸ்? எதுக்கு? சாமுவேலே சாமுவேலே என்ற வார்த்தைக்கு ஃபேமஸ். கர்த்தர் அழைத்த
ஊழியக்காரன், மகா பெரிய தீர்க்கதரிசி. அவன் சொன்ன ஒரு வார்த்தையும் தரையில் விழுந்து போகல. அந்த டெம்பிளை இல்லாம நிக்கிரகம் பண்ணினார் கர்த்தர். கர்த்தர் பேசி உயர்த்திய அந்த சாமுவேல் அந்த டெம்பிள் தான் வந்தான். அது அடையாளமே இல்லாம போச்சு. ஏன்னு தெரியுமா? அங்கே விக்கிரகத்தை கொண்டு வந்து அதை நாசம் படுத்தினார்கள். எருசலேம் தேவாலயத்தில் விக்கிரகம் வந்தது, அதுவும் நாசம் பண்ணப்பட்டது. கர்த்தர் இருக்க வேண்டிய இடத்துல நீ வேற யாராவது வச்சினா அது அழித்து போடப்படும், தரை மட்டமாக்கப்படும். நினைவேக்கு கர்த்தர் சொன்னார், நான் அழிக்க போகிறேன், போய் பிரசங்கம் பண்ணுன்னு. நினைவேக்கு போனா. யார் போனா? யோனா போனா. சொன்னாங்க, கேட்டாங்களா? கேட்டாங்க, மனம் திரும்பினாங்க. ஒரு 150 years ஒழுங்கா இருந்தாங்க. அவங்க பிள்ளைகளுக்கு இயேசுவை பற்றி சொல்லி தரல. அதுக்கப்புறம் மறுபடியும் பழைய குருடி கதவத்திரடி ஆரம்பிச்சது. இந்த வாட்டி நாகும் போனா. கர்த்தர் அழிக்க போகிறார். நினைவே நினைவில் இல்லாம இடம் அழிந்து போயிடுச்சு, சுத்தமா இல்லை. எந்த நினைவே காப்பாற்றப்பட்டதோ அப்ப இருக்க மக்களால அவர்கள் காப்பாற்றினார்கள், ஆனால் சந்ததிக்கு கடவுளை அறிவிக்கவில்லை. உன் பிள்ளைகளுக்கு இயேசுவை அறிவிக்காவிட்டால் உன் சந்ததி உன்னோடு முடிந்துவிடும். இயேசுவை அறியாத ஒரு சந்ததியை நீங்கள் உருவாக்கி வருகிறீர்கள். இயேசுவை உணராத ஒரு சந்ததியை உருவாக்கி வரீங்க. உங்க பிள்ளைகளை சபைக்கு கொண்டு வாங்க, சபையில கொண்டு வந்து அமர செய்யுங்க, பிடிச்சி இழுத்துக்கிட்டு வாங்க. எங்க அம்மா அப்படிதான் எடுத்துட்டு போனாங்க. எங்களெல்லாம் 4 பேரையும் காலங்காத்தால் இழுத்துட்டு ஓடிடுவாங்க. 2 மணி நேரம் பஸ்ஸில் போயிடுவோம். அதன் காரணமாக இன்று ஒரு சந்ததியை உருவாக்கி இருக்கிறோம். ஹல்லேலூயா. எங்கள் சந்ததி வளர்ந்து ஓடிக்கொண்டிருக்கிறது, கர்த்தரை பேசி கொண்டிருக்கிறது, வேற பிள்ளைகள் பேசி கொண்டிருக்கிறார்கள். இதோ இன்னைக்கு நான் இங்கே இருக்கிறேன், சந்தோஷமா இருக்கிறேன், தைரியம். நேற்று ராத்திரி சொன்னேன், அம்மா எல்லாம் அப்பா ஒன்றுத்துக்கும் கவலைப்படாதீங்கப்பா, பெத்தேல் அருமையாக நடக்கும், இங்கே நாங்கள் இருக்கிறோம், நீங்கள் போங்க, நீங்கள் ஊழியம் செய்யுங்க, நாங்கள் பார்த்துக்கிறோம் என்று பிள்ளைகள் சொன்னார்கள். சந்ததிக்கு நீங்கள் சொத்து சேர்க்குறீங்களோ இல்லையோ, இயேசுவை சேர்த்து வச்சுட்டு போங்க. ஏனென்றால் மலையில் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. மலையோடு இணைந்திருக்கிறவன் ஒரு நாளும் மறைந்திருக்க முடியாது. நான் மலையோடு இணைந்திருக்கிறேன், அதனால உசந்து காணப்படுகிறேன். உங்கள் பிள்ளைகளும் அப்படி இணைந்திருந்தால் அவர்களும் உசரத்தில் தான் இருப்பாங்க. அவங்க மறைந்திருக்க முடியாது. இயேசுவை அறிந்து விட்டு நீங்கள் மறைந்திருக்க முடியாது. அப்படி மறைந்திருக்குன்னு சொன்னால் இயேசுவை அறியவில்லை என்று அர்த்தம். கோபமா இருக்கிறவனை நீங்க அதட்ட முடியாது. அவன் அசிங்கமா தான் பேசிட்டு இருப்பான், அவன் கோபமா இருக்கிறான். அதே போல அபிஷேகம் பெற்றவனும் அமைதியா இருக்க முடியாது, அவன் பேசிக்கொண்டே இருப்பான். உங்களுக்குள் கர்த்தர் அபிஷேகம் நிலைத்திருந்தால், கர்த்தர் உங்களுக்குள் இருந்தால் நீங்கள் மறைந்திருக்க முடியாது. கர்த்தருக்கு இடத்தை உண்டாக்குவீர்கள், சமயத்தை உண்டாக்குவீர்கள், கர்த்தரோடு இருப்பீர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Shall we all stand up please? இந்த நாளிலே கடந்து போகும்போது உங்க வீட்டுக்குள்ளாக கர்த்தருக்கு ஒரு இடத்தை உண்டாக்குங்க. ஆண்டவரே, இந்த இடத்துல நம்ம சந்திப்பேன், தினமும் இந்த இடத்துல தினமும் வந்து ப்ரே பண்ணுவேன். உங்களுக்கு மட்டும் இல்லை, உங்கள் பிள்ளைகளுக்கும் சொல்லுங்க, ஐயா மறந்துடாத, தயவு செய்து போய் ப்ரே பண்ண ஒழுங்கா இந்த இடத்துல. தினமும் இது ஒரு ப்ராக்டிஸாக வைங்க. எப்படி மோசே சீனாய் மலை நோக்கி போனானோ, கர்த்தரே தேடி போனார் கெத்செமனே தோட்டத்துக்கு. அப்படி தேடி போய் அங்கே தான் ப்ரே பண்ணிட்டு வருவார். அவரே ஒரு இடத்த உண்டாக்கி வச்சு ப்ரே பண்ணார். உனக்கு என்ன வந்துச்சு? அவரை ஃபாலோ பண்ணுற உனக்கு ஒரு இடத்த உண்டாக்கி பண்ணி பாருங்க. அவர் உங்க கூட இருந்தா உன் வீடு ஆசீர்வாதமாக இருக்கும், உன் காரியங்கள் ஆசீர்வாதமாக இருக்கும். கர்த்தர் கூட இருந்தால் உடன்படிக்கை பெட்டி கூட இருந்த மாதிரி. ஏனால் வார்த்தை உயிருள்ள வார்த்தை, அது பேசும். ஹல்லேலூயா. காலங்கள் கடந்திருக்கலாம், இன்னைக்கு சொல்லியிருக்கிறார் உங்களுக்கு, இன்னைக்கு கை நீட்டி இருக்கிறார். அவர் உங்களை வாழ்க்கையை மாற்ற வல்லவராக இருக்கிறார். கண்களை மூடிய வண்ணமாக சொல்லுங்க, ஆண்டவரே, இதுவரை என் வீட்டில் உண்டு பண்ணலை உமக்கு இடம். லெட் மீ மேக் எ பிளேஸ் ஃபார் யூ, லெட் மீ மேக் எ டைம் ஃபார் யூ. ஒரு ஷெடியூல் போடுங்க. வேலைக்கு ஒரு டைம், ஸ்கூலுக்கு ஒரு டைம், ஜெபம் பண்ண எங்க டைம் போச்சு? ஏன் டைம் இல்லை? அதுக்கு மட்டும் நினைச்சா கண்ணை மூடி அங்கே அது இல்லை. ஏனோ தானோ வென்று வாழாதீர்கள். ஒரு நேர்த்தியாக, ஒரு அழகாக செய்யுங்க. நான் சொல்றேனே, கர்த்தருக்கு சமயமும் இடத்தையும் கொடுத்தீங்கன்னா உங்க வாழ்க்கை தானா எல்லாம் மாறும். நீங்க எதுவுமே சொல்ல தேவையில்லை. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அந்த நீதியான இயேசுவை தேடுங்கள். நீதியின் மார்க்கத்தை அறிந்த பின்பு மறுபடியும் வழி விலகி போனினால் உங்களுக்கு வேற ஒன்றுமே இல்லை. இனி வேற ஒன்றுமே இல்லை. 2 பேதுரு 2:21 பிரகாரமாக சொல்லுகிறேன்,
வேற எந்த ஒரு ஆப்ஷனும் இல்லை. ஒன்ஸ் யூ நோ த லார்ட், டூ நாட் டூ அபாஸ்டசி. கர்த்தரை அறிஞ்சதுக்கு அப்புறம் விசுவாச துரோகம் பண்ணாதீங்க, அவரோடு இணைந்திருங்கள். கர்த்தர் பெரிய காரியம் செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு நான் போய் இடத்த உண்டு பண்ணுவேன், கர்த்தரோட சமயத்தை ஏற்படுத்தும் சொல்லி ஒரு அறிக்கை செய்யுங்க. காலங்கள் கடந்தும் நேசகரம் நீட்டினி, காரியங்கள் மறந்தும் ஊழியம் தந்தே. காலங்கள் கடந்தும் நேசகரம் நீட்டினி, காரியங்கள் மறந்தும் ஊழியம் தந்தே. யாரிவரோ யாரிவரோ, எனக்காகவே வந்தவரோ. யாரிவரோ யாரிவரோ, எனக்காகவே மரித்தவரோ. காலங்கள் கடந்தோ நேசகரம் நீட்டினீர், காரியங்கள் மறந்தோம் ஊழியம் தந்தே. சொல்லுவோமா? காலங்கள் கடந்தோம் நேசகரம் நீட்டினீர், காரியங்கள் மறந்தோம் ஊழியம் தந்தே. யாரிவரோ யாரிவரோ, உனக்காக வந்தவர், உனக்காக மரித்தவர் இந்த தேவன் உன் மத்தியில் அசைவாடி கொண்டிருக்கிறார். ஒப்பு கொடுங்க, ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, இனி உமக்கென்று நேரத்தை உண்டு பண்ணி, இனி உமக்கென்று ஒரு இடத்தை உண்டு பண்ணி தினமும் தேடுவேன். ஏனோ தானு வாழ்ந்து விட்டேன். ஹல்லேலூயா. ரீபா ஷேகேலே பெரிகாரபா, ஓ ராமா மா காபா ஷகலா ரீபா ரோகோரோபா, ஓ ரீபா தாராபோ ஷந்தேலே பெரிகாரபா. ஓ ஜீசஸ், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Thank you Lord. உம்முகம் காணவே உள்ளமும் தவிக்குதே, உம் பாதம் சேரவே இதயமும் ஏங்குதே. உம்முகம் காணவே இதயமும் தவிக்குதே, இதயமும் ஏங்குதே. யாரிவரோ யாரிவர். சொல்லுங்க ஆண்டவரே, இது வரைக்கும் நான் செய்யல ஆண்டவரே. இதோ என் வீட்டுக்குள்ளாக நீங்க வந்திருக்கிறேன். ஓபேத்தின் வீட்டுக்கு போனது போல இதோ நான் இடத்தை கொடுக்கிறேன். சிலுவை இடம் கொடுத்தது, சிலுவையின் வாழ்க்கை மாறி போனது. ஆனால் உங்கள் வாழ்க்கை மாறவில்லை. மரம் மாறி போனது, ஆனால் உங்கள் வாழ்க்கை மாறவில்லை. ஒப்பு கொடுங்க. அந்த சிலுவை இயேசுவை சுமந்தது, அதன் வாழ்க்கை மாறியது. அது பாருங்க, அதுக்கு எவ்வளவு ஒரு மேன்மை, அதற்கு லைட்டு, அதற்கு கலரு, அதெல்லாம் கிடைச்சிருக்கு. ஆனா உங்களை பாருங்க, ஒண்ணுமே இல்லை. மூஞ்ச பார்த்தா நல்லாவே இல்லை, நான் திரும்பி பார்க்குற மாதிரி இல்லை. ஏன் தெரியுமா? மகிமை இல்லை. அதுல மகிமை இருக்கு, வெளிச்சமா இருக்கு. அது சொல்லுது, என்ன பார், நான் ஹோலி கிராஸ், என்ன பார், என்ன தூக்காத, இயேசுவை தூக்கு, என்ன போல நீ மாறு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 1 கொரிந்தியர் 2:2 சொல்கிறார், இயேசு கிறிஸ்துவை தவிர வேறொன்றையும் அறியாதிருக்க தீர்மானித்தேன். ரேபா ஷகேலே பெரிகாரபா. ஹல்லேலூயா. Thank you Lord. Oh Jesus. ஹல்லேலூயா. உன் மகிமை கர்த்தர் எழும்பி பிரகாசி. இதோ ஒளி வந்தது, இதோ ஒளி வந்தது. என் மகிமை உன்மேல் உதித்தது. ஹல்லேலூயா. என் மகிமை உன்மேல் உதித்தது. நீங்க இடம் கொடுத்து, சமயம் கொடுத்து, காலையில் எழுந்து நீங்க தேடும் போது உன் வாழ்க்கை மாறும். நான் எழுதி தரேன். அடுத்த வருஷம் நான் வரும்போது இதை தொடர்ந்து 1 வருஷம் செஞ்சு பாருங்க. அதுக்கப்புறம் சொல்லுவீங்க, கர்த்தர் என் வாழ்க்கையை மாற்றி இருக்கிறார். ஓபேத்தின் வீட்டு ஆசீர்வதிக்கப்பட்டது போல என் வீடும் ஆசீர்வதிக்கப்பட்டது. ஏனால் என் இயேசுவை சுமக்க ஆரம்பித்திருக்கிறேன். இயேசு எனக்குள் வர ஆரம்பித்திருக்கிறார். ஆமென். ஜீசஸ். உம்முகம் காணவே உள்ளமும் ஏங்குதே, உம் பாதம் சேரவே இதயமும் தவிக்குதே. உம்முகம் காணவே இதயமும் ஏங்குதே, உம் பாதம் சேரவே உள்ளமும் தவிக்குதே. யாரிவரோ
யார் இவரோ எனக்காகவே வந்தவரோ. உனக்காக வந்தார், உனக்காக மரித்தார், உனக்காக உயிர்த்தார், மறுபடியும் வரப்போகிறார். மாரநாதா வரப்போகிறார். ஹல்லேலூயா, வரப்போகிறார். ஹல்லேலூயா. இதோ கர்த்தருடைய வருகை சமீபமாய் இருக்கிறது. நாட்கள் என்ன ஆரம்பித்திருக்கிறோம். வரப்போகிறார். இதோ அடையாளங்கள் இஸ்ரவேல் தேசத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. இதெல்லாம் அடையாளங்கள், இதெல்லாம் அடையாளங்கள். அடையாளம் தேடும் விபச்சார சந்ததி என்று கர்த்தர் சொல்கிறார். மத்தேயு 12ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம். இந்த சந்ததி அடையாளத்தை தேடும் விபச்சார சந்ததி. உங்களுக்கு அடையாளத்தை நான் கொடுத்து கொண்டே இருக்க முடியுமோ என்று கர்த்தர் கேட்கிறார். கர்த்தர் சொல்றார், இன்னைக்கு உனக்கு அடையாளம் என்ன தெரியுமா? உனக்குள் நான் இருப்பதே. ஹல்லேலூயா. உனக்குள் நான் இருப்பதே. நான் உயிர் உள்ள தேவன், ஜீவனுள்ள தேவன், ஜீவனுள்ள தேவன். அவர் அதிசயங்களை சரளமாய் செய்கிறவர், இல்லாதவரை இருக்கிறதாக அழைக்கிற தேவன் அவர். ரேபா ஷாகா லேபே ரே காராபா ஓ ரபா ஷந்திரி பெலி காராபா. ஹல்லேலூயா. Thank you Lord. Praise the Lord. ஓ ரபா ஷகலா பரி பெரி காராபா. ஹல்லேலூயா. நன்றி. கண்களை மூடி அப்படியே கரங்களை